We welcome our Madam Chairman, our Vice Chairman, our Chief Guest, Principal, Headmasters, Heads of Departments, Faculty, Students and Parents to the 65th Freshers' Day celebrations of Thiagarajar Polytechnic College. So let's begin the program. கொஞ்சம் டென்ஷனாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்ணிடுங்க. என்னைய எப்படி மோட்டிவேட் பண்ணுவீங்க? இன்னும் கொஞ்சம். எஸ், தேங்க்யூ ஸோ மச். So good morning to all. We welcome you all once again to the 65th Freshers' Day of Thiagarajar Polytechnic College. So before we start the program, we would like to give a brief introduction about our college. 1958 எளிய துவக்கம் நிறுவன தலைவர் ஆலை அரசர் கருமுத்து ஐயா அவர்களின் எண்ணத்தில் உதித்த சீரிய சிந்தனை நாள். Aptly, Thiagarajar Polytechnic College was inaugurated in the house of Sri Rajaji with 3 diploma programs. கருமுத்து ஐயா அவர்களின் உருவாக்கம் மேலோங்கியது. நல்முத்தாய் வழிவந்த நல்லோர் சொக்கலிங்கம் ஐயாவின் தலைமையில் சிறப்பான இடத்தினிலே. Now, the institution is offering 12 diploma programs in various engineering and technology discipline and houses more than 2,500 students. 65 ஆண்டுகள் கடந்த கம்பீரம். 60,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாழ்வினை வளமாக்கிய பெருமிதம். வெள்ளி விழா கடந்து வெண்மேகம் தாண்டி சுடர்விடும் பொன்னொளி போல் பொன்விழா கண்ட பூரிப்பு. வைரங்களை உருவாக்கிய பெருமையுடன் வைரவிழா தாண்டிய மகிழ்வு. ஆண்டொன்று போனால் வயதொன்று போகும் என்பார்கள். ஆனால் எங்கள் பாலிடெக்னிக் கல்லூரிக்கு ஆண்டுகள் செல்ல செல்ல பெருமையும் கம்பீரமும் கூடிக்கொண்டே செல்கிறது. ஆலமரமாய் பறந்து விரிந்து காலங்கள் தோறும் நிலைத்து நிற்கும் ஞாலம் போற்றும் சோனா கல்வி குழுமத்தின் பலமான அடிமரமாய் என்றும் நீடித்த புகழுடன் நிலைத்து நிற்கும் எம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரியை தம் முன்னோர்களின் வழிவந்து தனக்கென தனி வழி கொண்டு நடத்தும் உத்தமர்களாய் எம் சேர்மன் மற்றும் வைஸ் சேர்மன் அவர்கள். இத்தகைய கல்லூரியில் சாதனைகள் படைக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் 65th Freshers' Dayக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். Let us make the program more divine by lighting the Kuttuvilakku. Light from the lamp brings auspiciousness and prosperity. We now invite our beloved Archie, parents, students and teachers to light the Kuttuvilakku. Yo soy Pablo Emilio Escobar. Shubham Karoti Kalyanam Arogyam Dhanasampath Shatru Buddhi Vinashaya Deepajodi Namastude. விளக்கின் ஒளி நமக்கு நல்ல பேரினையும் பல நன்மைகளை அளிக்கும். அறியாமையை அகற்றி அறிவொளி ஏற்றும் தீப ஒளிக்கு நமஸ்காரங்கள்.
invite a Polytechnic choir for Tamil Thai Valthu followed by prayer song. So Tamil Thai Valthai தொடர்ந்து இறைவணக்கம் இசைக்கவிருப்பதனால் அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறைவணக்கம் முடிந்த பின்பு அமர்ந்து கொள்ளலாம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே தமிழடங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 முதல் வணக்கம் எங்கள் கணபதிக்கே முதல் வணக்கம் எங்கள் கணபதிக்கே பிள்ளையார் பட்டி வாழும் கணபதிக்கே புண்ணிய பூமி எம்மை காத்து ரட்சிக்கும் புதுமையான கல்வி ஞான அறிவை தந்தாய் நல்ல நிலையை தந்தாய் வாழ்வில் உயரச் செய்தாய் கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவின் செந்தமிழே அலங்கார தேவதையே வனிதாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலைமாமணி கலைவாணினின் கருணை தேன்மழையே விளையாடும் என்னாவின் செந்தமிழே குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே தேவோ மகேஸ்வரஹ உன் பாதம் பணிந்து துவங்குகின்றோம் போற்றி போற்றி. Thank you, girls. Now I would like to invite Mr. G. Balashivarama Subramanian, HOD Production Engineering, to deliver the welcome address. Most respected Honorable Chairman, Sri Vallipa, Sonam of Institution, Madam Chairman, beloved Achi, most respected today's chief guest, Sri A. Murali, Vice President, Toyota Shusho India Private Limited, and also advisor of BCIC Bangalore, respected Vice Chairman, Sri Chokku Vallipa sir, and Sri Thiagu Vallipa sir, and respected Principal Dr. V. Karthikeyan, and respected principals of Sona College of Technology and Sona College of Arts and Science, and headmasters of various schools, HODs, HOAs, faculty, parents, and dear students, very good morning and welcoming to the 65th Freshers Day. 65 years journey of the institution and growing in different spectacular directions and spending the technical education for the benefit of society. It is happened by our education evangelist and vision leader, our great chairman, Sri Vallipa sir. Rich experience
most important at the same time, more than 20 years in training and education rendered to the industry people is nothing but our chief guest, Sri A. Murali, Vice President, Toyota Suzo India Private Limited. Welcome you, sir. In the busiest schedule, he accepted and come over here to grace this function, sir. It's my immense pleasure to welcome our vibrant Vice Chairman, Sri Chokku Valipa, sir, who is a very passionate in bringing innovative technologies to our group of institutions. And I am greatly delighted to welcome our dynamic Vice Chairman, Sri Thiagarajar Polytechnic, sir, who plans and execute all the activities and uplifting that Sona Group institution in the international standards. Welcome you, sir. And welcome the principals and headmasters at the same time. இங்கு வந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து ஆசிய பெருமக்கள், பெற்றோர்கள் and மாணவர்கள் அனைவருக்கும் இந்த 65வது ஆண்டு ஃப்ரெஷர்ஸ் டே வருகை தந்திருக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வருக வருக என்று கேட்டு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். A great leader's courage to fulfill his vision comes from passion, not position. Aptly, we have with us such a passionate person who is playing a vital role in taking TPT to global heights. Started his journey in TPT as a student, now adorns the prestigious position as principal of this esteemed institution for more than 15 years through his untiring effort and commitment. சிறந்த மாணவர், ஆசிரியர், வழிகாட்டி, எழுத்தாளர், புதுமைகளை புகுத்தும் வித்தகர், எடுத்த காரியங்கள் யாவிலும் வெற்றி பெற முனைப்புடன் செயலாற்றும் எங்கள் அன்புக்குரிய முதல்வர் டாக்டர் வி. கார்த்திகேயன் அவர்களை முதல்வர் உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். நன்றி சுபேதா. நீ ஒன்று எழுதி கொடுக்கல பேசுகிறதுக்கு. ரெஸ்பெக்டட் சேர்மன், ரெஸ்பெக்டட் மேடம் சேர்மன். ரெஸ்பெக்டட் சேர்மன் அப்படின்னா அவரை ஹீ இஸ் த சேர்மன் ஆஃப் சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், தியாகராஜர் பாலிடெக்னிக் அண்ட் சோனா காலேஜஸ், அண்ட் பிரசிடெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் அசோசியேஷன். அண்ட் சேலத்தில் இருக்கிற 3 கோயில்களுக்கு அவர் தக்கார். பிரபலமான 3 கோயில்கள், ராஜகணபதி கோயில், ஈஸ்வரன் கோயில், காசி விஸ்வநாதர் கோயில், 3 கோயில்களுக்கு அவர் தக்கார். இன்றைக்கி அவர் ஈஸ்வரன் கோயிலில் முக்கியமான பூஜைக்காக போயிருக்கார். ஐ திங்க் ஹி வில் பி ஜாயினிங் மேபி ஷார்ப்லி at 11 o'clock. So with the wishes and blessings of our chairman, respected Madam Chairman, and respected Vice Chairman Mr. Chokku Valiappa, Mr. Thiagarajar Polytechnic, and respected the chief guest Mr. Murali, Vice President Toyota from Bangalore, and the respected headmasters from various schools, and my dear friends and HODs and students, colleagues, and my dear beloved friends Dr. Sendil Kumar, Principal Sona College of Technology, Dr. Kadar Nawaz, Principal Sona College of Arts and Science, and Kavida, and மாணவர்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I would congratulate all the students for selecting Thiagarajar Polytechnic to study the course, the diploma course here, and the parents also, and the parents, teachers who have guided correctly the students are the rewards for joining the diploma programs in Thiagarajar Polytechnic. As Saranya mentioned here, the Thiagarajar Polytechnic is running for more than 65 years. This is the 66th year. ஜூலையில் 66வது வருடம் நாங்கள் நுழைஞ்சிருக்கிறோம். ஸோ இத்தனை வருஷம் ஒரு பாலிடெக்னிக் மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணம் நீங்கள் தான்.
The chairman always used to mention here, இந்த இடம், இந்த கல்வி நிலையம் அமைந்திருக்கும் இடம் வந்து புண்ணிய பூமி அப்படின்னு சொல்வார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 4 கேள்வி 5 கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கலாம். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியான பதில் தெரிஞ்சது அப்படின்னா அந்த ஆன்சர் இங்கே வந்துடும். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்தியாவிலே பெஸ்ட் பாலிடெக்னிக் எது? 4 பேர் சொல்கிறான், 40 பேர் சும்மா உட்காந்துட்ருக்கான். இந்தியாவிலே பெஸ்ட் பாலிடெக்னிக், இந்தியாவிலே பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இந்தியாவிலே பெஸ்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இந்தியாவிலே பெஸ்ட் பிளேஸ்மெண்ட் கொடுக்குற பாலிடெக்னிக். அதனால தான் இதை வந்து நம்ம புண்ணிய பூமின்னு சொல்கிறோம். நிறைய கல்வி நிலையங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. கிட்டத்தட்ட மோர் தேன் 10,000 காலேஜஸ் இருக்குது. பாலிடெக்னிக், இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜஸ்லாம் சேர்த்திங்கன்னா மோர் தேன் 10,000 காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் அதெல்லாம் விட எந்த மேனேஜ்மெண்ட் வந்து கல்வி நிலையத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது? இது சொல்லிக் கொடுக்கலையா சாந்தி? எந்த மேனேஜ்மெண்ட் வந்து which management is running very successfully the educational institutions? ஸோ இந்த மாதிரி எதை எடுத்தாலும் நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால தான். அண்ட் டுடே த சேர்மன் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் த பேரண்ட்ஸ் அண்ட் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை புண்ணிய பூமின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து வைஸ் சேர்மனுடைய ஒரு க்ரியேட்டிவ் ஐடியா அல்லது இன்னோவேட்டிவ் தாட்னால் இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து இங்கே இன்றைக்கி காலையில் பூஜை போட்டாங்க. அது இட் இஸ் மென்ட் ஃபார் தியாகராஜர் பாலிடெக்னிக் ஆஸ் வெல் அஸ் ஃபார் சோனா காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் வந்து முக்கியமான 3 டொமைனில் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஒரு டொமைன் வந்து இவி, அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டொமைன், இன்னொன்று வந்து ஏரோஸ்பேஸ், இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் செக்டார்ஸ். இந்த 3 தான் வந்து நெக்ஸ்ட் 15 இயர்ஸை ரூல் பண்ண போகுது. காலையில் மிஸ்டர் முரளி சார்கிட்ட பேசும்போது அவர் ஒரு மாடல் சொன்னார், மாடல் ஆஃப் எஜுகேஷன். குஜராத்தில் தே ஹவ் டைட் அப் வித் சம் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரெக்ரூட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டிங் ட்ரைனிங் ஃபார் 3 இயர்ஸ். அதுக்கப்புறம் தே ஆர் கோயிங் ஃபார் அ ஜாப் வித் அ ஹையர் சேலரி. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் சென்டர் வந்து இன்றைக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபைனல் இயர் படிக்கிற மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இனிஷியலாக பைலட் ப்ராஜெக்டாக அதில் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ தட் இஸ் த கிரியேட்டிவ் தாட் ஆஃப் அவர் மேனேஜ்மெண்ட். ஸோ we say thanks to Vice Chairman Mr. Thiagarajar Polytechnic for establishing such a wonderful training center. நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு வாரமாக நம்ம ஓரியன்டேஷன் கோர்சஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. பெஸ்ட் பில்டிங் ஃபெசிலிட்டிஸ், பெஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பெஸ்ட் லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ், பெஸ்ட் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டிஸ், பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து இனாக்ரேட் பண்ணாங்க, பெஸ்ட் ஸ்விம்மிங் பூல். ஸோ எல்லாத்துலேயும் பெஸ்ட் இருக்கிறதுனால தான் நம்மளால் இங்கே பெஸ்ட்டை நோக்கி போக முடியுது. Now we are making the students not training for only for a placement. The INR says that we are giving a placement. நாங்கள் பிளேஸ்மெண்ட் வந்து 150%, 200% கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஸ்டார்ட் அப்பை நோக்கி அவங்கள ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பின்னால் 3 வருஷம் கழித்து ஒரு பிஇ பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 or 3 இயர்ஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் they have to go for ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காக உண்டான ஒரு முயற்சிகள், ஒரு அவேர்னஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சரி, எல்லாமே சரி, பட் நம்ம வந்து இதெல்லாம் சரியாக இருக்குது. பட் ரொம்ப முக்கியமான ஒன்று ஃபிசிக்கலி ஃபிட். த மென்டல் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டண்ட். எந்த ஒரு ப்ரோக்ராம் போனாலும் அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ மென்டல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முக்கியம். ஸோ ஒரு மென்டல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் ஜிம்முக்கு போடலாம், ஓடலாம், செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். மென்டல் ஃபிட்னஸ்க்கு கொஞ்சம் படிக்கலாம், நல்லவர்களோட சேரலாம், ஒரு சினிமா பார்க்கலாம், கிரிக்கெட் விளையாடலாம். பட் மென்டல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது தான் we are giving yoga training to the students from first year, second year and third year. அது வந்து சோனா மெடிக்கல் காலேஜிலேருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு செமஸ்டருக்கு 30 hours நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இப்போ இந்த யோகா வந்து 2மே கொடுக்குது, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ். இப்போ வந்து எனக்கு காலையில் வந்து ஐ நீட் மோர் எனர்ஜி அப்படின்னா நான் வந்து நிறையா சாப்பிட்லாம்.
ஒரு 4 இட்லி நான் ரெகுலராக சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு 5 இட்லி சாப்பிட்லாம். ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு வந்து ஒரு 1500லேருந்து 2000 கலோரிஸ் வந்து சாப்பாடு தேவை. அது எங்கேருந்து கிடைக்கும்? அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து ஆக்டிவாக இருக்கணும், பாடி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஐ நீட் மோர் ஆக்சிஜன். என்னுடைய லங்ஸுக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் தேவை. ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு 550 லிட்டர்ஸ்லேருந்து 600 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை. அது எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா அது காலையில் நீங்கள் யோகா மூலமாக ஒரு மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால மட்டும்தான் கிடைக்கும். இன்றைக்கி வந்து 8 hours ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகே, கொஞ்சமாக நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணிட்டு வரலாம். பட் ஐ நீட் டு ஒர்க், அட்டெண்ட் லாட் ஆஃப் மீட்டிங்ஸ். ஐ வாண்ட் டு திங்க் மென்டலி, ஐ வாண்ட் ஆக்ட் ஃபிசிக்கலி வெரி என்ன சொல்கிறது, ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஐ நீட் மோர் ஆக்சிஜன். எப்படி வந்து 4 இட்லிக்கு பதிலாக 5 இட்லி சாப்பிட்றோமோ அதே மாதிரி எனக்கு வேணும்னா ஆக்சிஜன் நிறையா வேணும்னா நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி நிறையா பண்ணணும். ஸோ அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரே பாலிடெக்னிக், மென்டல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரெண்டையும் மனசில் வச்சு படிக்கும்போதே அதுக்கு உண்டான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரே பாலிடெக்னிக் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் தான். அதாவது நாட் ஓன்லி இம்பார்ட்டிங் நாலேஜ், not only imparting training, but at the same time we are taking care of your health also, physically and mentally. ஸோ இன்றைக்கு கூட வைஸ் சேர்மன் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக உங்களுக்கு வந்து மென்டல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக இன்றைக்கி வந்து சில மெடிக்கல் காலேஜ் வந்து தே ஆர் கோயிங் டு ஒர்க் அவுட் டு தே வில் கண்டக்ட் சம் மெடிக்கல் கேம்ப் ஹியர். ஸோ ஒரு ஆரோக்கியமாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும், நல்ல ஸ்போர்ட்ஸ் இருக்கணும், நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரே கல்லூரி தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி. அதனால தான் இதை வந்து நாம் புண்ணிய பூமின்னு சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப சீரியஸாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரியல, காலையிலேருந்தே நானும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கேன். கொஞ்சம் ஏன்னா நிறையா இன்றைக்கி ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அடிஷ்னலாக வந்து இப்போ இன்றைக்கி மறுபடியும் வந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ் பாலிடெக்னிக்கில் ஐ திங்க் 767, ஐ திங்க் இன்னும் another 40 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் பண்ண போகிறோம். ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் 1 or 2 days வந்து எக்ஸாம் வரப்போகுது, ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் இயரில் வந்து 207 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க, கிட்டத்தட்ட 1007 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால ஸோ ஒவ்வொரு வருடமும் புதிய மாணவர்கள் ஒரு 1000 பேர் சேர்றதுனால என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது, டீச்சர்ஸுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. ஸோ உங்களுக்கும் நல்ல கல்வியை கொடுக்கணும், உங்களுக்கும் ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் டுடே மேபி ஐ ஃபீல் சம்வாட் ஓகே. இப்போ இந்த தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி மட்டும் இல்லை, இங்கே சோனா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, ஸ்கூல் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் எல்லாம் இருக்குது, ஒரே கேம்பஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி போகலாம், வெதர் யூ கேன் கோ டு ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர் கோ டு இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபெலோ டாக்டர் பண்ணலாம், எது வேணால் பண்ணலாம். ஸோ அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. இதை நம்ம வந்து சரியாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது தியாகராஜர் பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னா, அலுமினி பற்றி சொல்லணும்னா நிவேதிதா வந்திருக்காங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் சிவில் இன்ஜினியரிங். ரைட் நோ சி இஸ் ஒர்க்கிங் இன் ஐ திங்க் யூ ஆர் ஒர்க்கிங் இன் வி டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் 3 இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. ஆக்சுவலி சி இஸ் சிவில் இன்ஜினியர், பட் சி இஸ் ஒர்க்கிங் அலாங் தி எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் சைடு ஆல்சோ. ஸோ அந்த பொண்ணு வந்து சிவில் படிச்சுட்டு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் 2 சைடும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு சின்ன கதை மூலமாக சொல்லிவிட்டு நான் வந்து விடைபெறுகிறேன். காரணம் என்னென்னா சீஃப் கெஸ்ட் அவர்கள் வந்து 12 o'clock வந்து முடிக்கணும், ப்ரோக்ராமை முடிக்கணும். சேர்மன் அவர்கள் 11 o'clock ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பேர் படிச்சுட்டு போகிறாங்க, ஒரு 2 வருஷம் இங்கே வேலை பார்க்குறாங்க, தமிழ்நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு வெளிநாட்டில் யூகேயில் வந்து வேலை கிடைக்குது. 2 பேர் அந்த ஃப்ளைட்டில் போகிறாங்க. இந்த ஃப்ளைட்டில் போகும்போது விண்டோ பக்கத்தில் ஒருத்தர், இந்த ஐல் சீட் அந்த பாதை பக்கத்தில் ஒருத்தர், அதுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் சுரேஷ் ராவ் மாதிரி. அவர் சுரேஷ் ராவ் இன்றைக்கி ட்ரைனிங் சென்டர் அவர் தான் பார்த்துட்ருக்காரு. எந்திரிச்சு நில்லுங்க பார்க்கட்டும். சுரேஷ் ராவ் மாதிரி ஒருத்தர் கெட்டிக்காரர் வந்து நடுவில் உட்காந்துருக்கார். இந்த பக்கம் 2 இளைஞர்கள். அவர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட 40 years ஆஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா உங்களுக்கு, 30 years. ஸோ யூ சீம்ஸ் டு பி வெரி யங். ஸோ 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அங்கே சென்டரில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் ஒருத்தர், இந்த பக்கம் ஒருத்தர். ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூகே போகிறாங்க.
லண்டன் வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பலமுறை போயிட்டு வந்திருக்காரு, அவருடைய பிஸ்னஸ் விஷயமா பலமுறை போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து 8 ஹவர்ஸ் போகணும், பெங்களூர்லேருந்து யூகே போகணும், அந்த லண்டனில் போய் இறங்கினா 8 ஹவர்ஸ் டைம் ஆகும். ஸோ இந்த டயத்தை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு 2 பேரை பார்க்குறாரு, இளைஞர்களாக இருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பசங்கள்கிட்ட பேசுகிறாரு. அந்த பசங்க நல்ல பசங்க மாதிரி தெரிஞ்சாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் 3 பேருமே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் கிவ் 1000 rupees. இல்லையா? கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 1000 rupees. அதே நேரத்தில் நீங்கள் கொஸ்டின் என்னை கேளுங்க, ஏன்னா நீங்கள் தான் புதுசாக வேலைக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. நான் வந்து நல்ல பிஸ்னஸ் நிறையா சம்பாரிச்சிட்டேன், அதனால் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொல்லிட்டேன்னா நீங்கள் 100 ரூபா கொடுத்தா போதும், ஏன்னா நான் ஒன்லி யுவர் கம்மிங் அப் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே சுரேஷ் ராவ் வந்து ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு டெக்னாலஜிஸ்ட் 3D எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு அற்புதமான கேள்வி கேட்குறார். அற்புதமான ஒரு கேள்வி கேட்டவுடனே 2 பேருக்கு தெரியல, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அதில் ஒருத்தனை பார்த்து கேட்குறாரு, என்ன ஒரு நல்ல கொஸ்டின், உதாரணத்துக்கு இங்கேருந்து 3க்கு போகணுன்னா எவ்வளோ டைம் ஆகும், வாட் இஸ் த ராக்கெட் ஸ்பீட் அப்படின்னு கேட்குறாரு. 3 டிஸ்டன்ஸ் என்ன, இடத்துலேருந்து 3 டிஸ்டன்ஸ் என்ன, அதில் ராக்கெட்டில் போனோம் அப்படின்னா எவ்வளோ மணி நேரம் தேவைப்படும்னு கேட்குறாரு. அந்த பசங்களுக்கு தெரியல. அவன் தெரியலேன்னு சொன்னோன்னே என்னாச்சு, இந்த பையன் 100 ரூபா கொடுத்துட்டான். ஏன்னா அவனுக்கு ஆன்சர் தெரியலன்னா 100 ரூபா கொடுக்கணும். இப்போ இன்டர்ன் இந்த பையன் எக்ஸ் அப்படின்ற பையன் வச்சுக்கோங்களேன், ஏ அப்படின்ற பாய் வந்து அவனுடைய டர்ன் வருது. ஸோ ஃபஸ்ட்டு டர்ன் சுரேஷ் ராவுக்கு வந்தது, ஒரு கேள்வி கேட்டார், ஏன்ற பையனுக்கு தெரியல. ஸோ ஹி ஹாஸ் கிவன் 100 rupees டு சுரேஷ் ராவ். அப்புறம் இவனுக்கு சான்ஸ் வந்தது, ஏன்ற பையனுக்கு சான்ஸ் வந்தது, அவன் கொஸ்டின் கேட்கணும். அவன் கேட்டான், என்ன கேட்டான்னா, உங்களுக்கு வந்து வேர்ல்டுலேயே டாலஸ்ட் மவுண்டைன் தெரியுமா? இந்த டாலஸ்ட் மவுண்டைன் அவர் சொன்னார், எவரெஸ்ட், 30,000 feet, 30,000 அடி. வேர்ல்டுலே டாலஸ்ட் மவுண்டைன் வந்து எவரெஸ்ட்டு, 30,000 அடி. அந்த மவுண்டைனில் வந்து மேலே ஏறும்போது ஒரு 4 கால் பிராணி மேலே ஏறுது, ஏறி மவுண்டைனை தொட்டுட்டு திரும்பி வரும்போது அது 3 கால் பிராணியாக மாறிடுதுன்னு சொல்கிறான். ஏன்ற பையன் மேலே ஏறும்போது 4 கால் பிராணி, மவுண்டைனை தொட்டுட்டு கீழே இறங்கும்போது நான் 3 கால் பிராணியாக மாறிடுது அப்படின்னோடனே சுரேஷ் ராவுக்கு தெரியல. என்னடா இந்த பையன் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்டால் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக 1000 rupees கொடுத்துட்டார். ஏன்னா அவர் தெரியலன்னா கொடுக்கணும்ல. அந்த பையன் ஏற்கனவே 100 ரூபா கொடுத்துருந்தா இவர் 1000 rupees இவர் தோற்று போயிட்டார், கொடுத்துட்டார். கொடுத்தோடனே அந்த பையன் ஏ என்ற பையனும் பி என்ற பையனும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்க ஆரம்பித்தோடனே இவருக்கு என்னடா அது, நம்ம வந்து இவ்வளோ ஹேவிங் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், மச் மோர் எக்ஸ்பீரியன்ஸு, நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு கேள்வி தெரியல, 1000 ரூபாய் நம்ம வாங்கிட்டானே, சரி நம்ம பதிலை தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏ என்ற பையன் தூங்கிட்டு இருந்தால் தட்டி எழுப்பிட்டு, வைப்பா அது என்னப்பா 4 கால் பிராணி வந்து மவுண்டைனை தொட்டுட்டு 3 கால் பிராணியாக மாறுது, அது என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு ஒன்று அந்த பையன் சொன்னால் அது எனக்கும் தெரியாது. அவன் 100 ரூபா திருப்பி கொடுத்தான். ஐ திங்க் மேபி யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் நாட்? இல்லை இப்போனா சிரிப்பு வந்தால் சிரிக்கணும், அழுக வந்தால் அழுகணும், எதுக்குமே அசராமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்களே, எப்படி ஹெட் மாஸ்டர்ஸ் நீங்கள் தான் உங்கள் பசங்களையெல்லாம் அனுப்பிச்சிருக்கிறீங்க. என்ன தம்பி தெரியுதா, புரியலையா? யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங்? இந்த பொண்ணுக்கு புரியுதா? சிரிக்கவே இல்லையே நீ, அப்போ நான் வந்து கடி ஜோக் சொல்கிறேன்னா. அடுத்த கேள்வி கேட்குறாரு சுரேஷ் ராவ், என்னடா இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறீங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுறீங்க, யாருப்பா எந்த ஊருப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்னான், எங்கள் சொந்த ஊர் வந்து மதுரையா, அப்போ எந்த காலேஜில் படித்தீங்கன்னு கேட்டான். 2 பையல்களும் மதுரைன்னு தான் சொன்னான். ஒருத்தன் வந்து மதுரைன்னு சொன்னான், இன்னொருத்தன் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னான். ஒரு பையன் ஏன்ற பையன் மதுரை, பின்ற பையன் ஸ்ரீவில்லிபுத்தூர். செல்வி சிரிக்கிறாங்க. சரி அப்போ அங்கே எந்த காலேஜில் படித்தேன் சார்? அந்த காலேஜிலெல்லாம் படிக்கல, சேலத்தில் இருக்க பெஸ்ட் காலேஜில் படித்தேன் அப்படின்னா. அப்படி என்னப்பா படிப்பு படித்தேன்? அப்போ ஏன்ற பையன் சொன்னால், நான் தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் டிப்ளமா படிச்சுட்டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஇ படித்தேன் அப்படின்லாம். அப்போ பி அப்படின்ற பையனை போய் கேட்டாங்க, நான் வந்து தியாகராஜர் பாலிடெக்னிக் படித்து லேட்டரல் என்ட்ரியில் சோனா ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் படித்தேன் அப்படின்னு சொன்னான். ஸோ அதுதான் வந்து திஸ் கிரேட்னஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன். வாழ்க்கையில் வந்து சிரிக்கும்போது சிரிச்சிடணும், அழுகும்போது அழுகிறணும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். இவ்வளோ தான் என்னால் சிரிப்பு வர மாதிரி பேச முடியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் செந்தில்குமார் சிரிக்கிறாரு, பாலு சிரிக்கிறாரு, நீங்கள்லாம் சிரிக்கலை. எனிவே ஆன் பிஹாஃப் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் த இன்ஸ்டிடியூஷன் மேனேஜ்மெண்ட், ஐ எம் கிரேட்லி கிவிங் ரெஸ்பெக்ட் டு மை சேர்மன் ஸ்ரீ வள்ளியப்பா
for successfully conducting this institution for so many years and giving the utmost importance to the students' education, especially in Thiagarajar Polytechnic students. அவர் வந்து எப்பயுமே வந்து பசங்க வந்தாங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க, என்ன ட்ரைனிங் கொடுக்குறீங்க, என்ன சேலரி பேக்கேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி மிகச்சிறந்த தீவிர ஈடுபாட்டோடு இந்த கல்வி நிலையம் நடத்தி கொண்டிருக்கும் சேர்மன் அவர்களுக்கும் வைஸ் சேர்மன் ஆட்சி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு உங்களையெல்லாம் வாழ்த்தி நீங்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான வெற்றி அடைய நான் என்னுடைய இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். Thank you, sir, for your principal address and for delivering it in your own style. So, principal sir பற்றி ஒரு இரு வார்த்தைகள் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். So, sir is always a voracious reader and a writer. So, இப்போ எல்லாருமே எங்கள் காலேஜில் நாங்கள் இன்னும் டஃப்பாக வளரணும், நாங்கள் இன்னும் அப்டேட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து நம்ம பிரின்சிபல் சார். அதே மாதிரி அவர் எந்த ஒரு செயலை எடுத்தாலும் he will leave no stone unturned in this institution. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் வெற்றி காண்பது மட்டுமே அவரோட நோக்கம். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர்யா ரேங்கிங், அட்டல் ரேங்கிங்னு சொல்லக்கூடிய ஒரு ரேங்கிங் வந்துட்டு டாப் ஐஐடிஸ், என்ஐடிஸ், டீம்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது எல்லாமே போட்டி போடக்கூடிய ஒரு தளம். இந்த களத்திற்கு பாலிடெக்னிக் காலேஜஸ் அலவுட் இல்லை. பட் நம்ம பிரின்சிபல் சார் நம்மளோட பாலிடெக்னிக் காலேஜோட ஸ்ட்ரென்த்தை உணர்ந்து அதுக்கு ரிப்பீட்டடாக அப்ரோச் பண்ணி அதில் பாலிடெக்னிக் காலேஜ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் வாங்கி அதில் நம்ம தியாகராஜர் பாலிடெக்னிக் ஒன்லி பாலிடெக்னிக் காலேஜ் இன் இந்தியா டு அப்ளை ஃபார் ஆர்யா ரேங்கிங். டெபியூ அட்டெம்ப்ட்லேயே we obtained the best performer of ranking. So this year also we are going to complete. So what we are telling us, அவரோட முயற்சியில் எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அதில் தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜை எப்படி ஜொலிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவரோட மனசில் இருக்கும். ஸோ இதுக்கு இவரே நேஷனல் லெவல் பெஸ்ட் பிரின்சிபல். அவர் கேட்டார் பெஸ்ட் காலேஜ் எது, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் யார், பெஸ்ட் தேங்க்யூ சார். சார் ஸோ அந்த மாதிரி நம்மளோட பிரின்சிபல் சார் வந்து நேஷனல் லெவல் பெஸ்ட் பிரின்சிபல். தேங்க்யூ சார். A leader is someone who holds himself accountable for finding the potential in people and process. True to these words, our vibrant Vice Chairman, Mr. Thiagarajar Polytechnic, is a real mentor who helps our students and teachers to identify a potential through his initiative Power on Me, which provides a platform to bring out the innovative ideas. And this has resulted in obtaining awards like TNSI Award, CII Industrial Innovation Award, etc. In addition to be academically fit, he believes in the process of strengthening the physical fitness by imparting yoga to Sona Medical College of Naturopathy and Yoga, which he has established with the motto of blending traditional medicines with technology. It is our pleasure to invite our Vice Chairman, Mr. Thiagarajar Polytechnic, to deliver the special address and introduce our today's chief guest. We welcome you, sir. First slide. Good morning. Respected Chairman, respected Mother, Dr. Karthikeyan, Principal of Thiagarajar Polytechnic, Dr. Senthil, Sona College of Technology, and Dr. Kadir, Sona Arts and Science and Commerce. My good friend Mr. Murli from Toyota, my dear students and my dear guests from various colleges. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். I hope you are seeing this. The top leaders in the top companies are all Indians. Again, I repeat, the top leaders in top companies are all Indians. But then what is missing, I wish the flag was there also Indian, here also Indian. There is Indian, here is American. I'm not saying anything against any other country, but I'm saying we need to be proud of India and we need to take India forward much more bigger. So if you see these people are probably worth the GDP of India, but then they've all gone away from India.
They've all gone to America and established the Googles, Microsoft, Adobe, Twitter, MasterCard, Pepsi, IBM. Then I can keep going on. But I think we should feel happy that, next slide, you are joining a reputed college, a polytechnic, which has not started yesterday, but started 65 years ago. Volume board. Volume. Allaya? Anyway, so let me carry on. If it comes, I will stop and then we can play the video. The reputation that this college has got, or this polytechnic has got, right from 1958 till 2022, probably one of the very few institutions other than the age-old Christian institutions which has delivered and delivered and delivered quality people for the industry for the last 63 years. I think this needs a big applause. We all should be very proud of it. அறுபத்தஞ்சு வருஷமா இந்த காலேஜ் இங்கே வந்திருக்கனால தான், பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கனால தான் நீங்கள் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களை சேர்ந்துருக்கீங்க. பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்த பாலிடெக்னிக் ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் டெஸ்டினேஷன்னு நான் சொல்லுவேன். ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, ஸ்கில்லிங்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஸ்கில்லிங் வந்து 1958 ஸ்கில்லிங் வந்து இப்போ தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் மண்டே டெஸ்ட் போட்டு. ஸோ நான் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். கார்த்திகன் ஒரு ஸ்டோரி சொன்னால், இது ரியல் லைஃப் ஸ்டோரி சொல்கிறேன். நான் வந்து when I was president of BCIC about 5-6 years ago, we were called to the SLAB meeting. SLAB வந்து லேபர் கமிஷனரும் லேபர் மினிஸ்டரும் கமிஷனர்ஸ் all of us meet with IITs, ITIs. ஸோ அப்போ நான் முன்னாடியே போயிட்டேன் அவரோட சான்ஸ் இருக்கிறனால. ஸோ 3-4 days முன்னாடி வந்து சேர்மனோட லேபுக்கு போகும்போது டெக்ஸ்டைல் லேபில் ஒரு மிஷின் வந்து ஓட்டுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னென்னு தெரியல, அது ஓட்டுனாங்க. அதை ஓட்டி நல்ல ஒரு போர்டு போட்டு வச்சுருந்தார் கார்த்திகன், 1912 மிஷின்னு. அது ஓடிச்சு. ஓடி ஒரு 30 செகண்ட் வீடியோ எடுத்தேன். ஸோ அந்த வீடியோ அவர்கிட்ட காட்டினேன். சார் 1912 மிஷின் எல்லாம் பாருங்கள் சார், எங்கள் காலேஜில் பாலிடெக்னிக்லாம் ஓட்டுறோம். 1912னா இன்றைக்கி 110 வருஷம். 110 வருஷம் எப்படி பார்ட்ஸ்லாம் கிடைக்குது? இல்லை சார், ஏதோ பண்ணி ஓட்டுறோம், பட்டு பக்காவாக இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சேம் மீட்டிங் வந்து தொடங்கிச்சு. எல்லாம் டாப் லெவல் பீப்புள் வர் ஆல் தேர். ஸோ ஐ வாஸ் சிட்டிங் வித் த கமிஷனர். அப்போ வந்து 1988 மிஷின் ஸ்பேர் கிடைக்கல சார்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் இன்னும் 2-3 இது மாதிரி ஸ்பேர் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து சொன்னார், அந்த வீடியோவை காட்டு, நீங்கள் இப்போ காட்டினிய முன்னாடி அந்த வீடியோவை காட்டுன்னு சொன்னார். அந்த போர்டை காட்டி பாஸ் பண்ணுன்னு சொன்னார். இந்த போர்டை நான் காட்டினேன். நீங்கள் வந்து 15-20 வருஷம் மாடலுக்கு நீங்கள் மிஷினுக்கு ஸ்பேர் கிடைக்கலன்னு சொல்கிறீங்க. தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் வந்து 110 வருஷம் மாடல் வந்து இருக்குன்னு காட்டி உங்களுக்கு வீடியோ காட்டுறாரு. இதனால தான் உங்கள் காலேஜ் வந்து டாப் காலேஜ். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இப்போ வந்து குவாலிட்டி மேட்டர்ஸ் வந்துருச்சா? போடுங்க. என்னுடைய நேம் கண்ணன் சொல்லிட்டுங்க. நான் 1982 தியாகராஜர் பாலிடெக்னிக்கு எனக்கு வந்து அப்போ 387 மார்க் வரைக்கும் கிடைக்கலைங்க. அன்னைக்கு ரேஞ்ச் வந்து 410 வச்சிருந்தாங்க, அப்புறம் 400 வச்சிருந்தாங்க, 390 வச்சிருந்தாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருந்து நான் வந்து கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணால முடிச்சேங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து எப்படியாவது என் குழந்தைங்களை இங்கேயே படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு 3 குழந்தைங்க தான் சார் படிக்கிறாங்க. என்னுடைய மகன், பொண்ணு, என்னுடைய மருமக 3 பேருமே 2 பேருமே மாஸ்டர் டிகிரி பண்றாங்க. எங்க பாப்பா டிபிடில இருந்து இப்ப வந்து சோனா காலேஜுக்கு வந்திருக்காங்க சார். ரொம்ப நன்றிங்க. இந்த தருணம் வந்து எனக்கு ரொம்ப நன்றியா இருக்குது. உங்க பேரன் பேத்திக்கு நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கூல்ல சேர்த்துடலாம்.
சார் அவங்க அடுத்த குழந்தைங்க வந்து இங்கே தான் சார் சேர்த்தாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் எப்படி ஃபேமிலியாக வந்து படிக்கிறாங்கன்னு. ஃபேமிலியாக வந்து படிக்கிறது வந்து இதெல்லாம் ஐ மஸ்ட் congratulate the principal Dr. Karthikeyan and the complete TBD team. இது வந்து மெயின்டைன் பண்ணி இந்த லெவலுக்கு டு கீப் இட் அப். பிகாஸ் சிங்கத்தில் ஏறுறது பெருசு இல்லை, சிங்கம் ஓட்டுறது தான் பெருசு. ஸோ அதனால் அது வந்து இன்றைக்கி வந்து இட் இஸ் அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் ஃப்யூச்சர் வந்து பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ we are taking so much of importance. ஸோ இன்றைக்கி நம்ம ஐஎன்ஆர்னு இருக்கார், இன்றைக்கி அவர் சின்னவர் தான், ஐ திங்க் மேபி 5 feet 1, 5 feet 2, பட் கிரியேட்டிங் பிக் ரிசல்ட்ஸ். ஐ திங்க் இவர் மாதிரி நீங்கள் வந்து இப்போவே பார்த்துக்குங்க, 3 வருஷத்தில் உங்களுக்கு வந்து 10 லட்சம் சம்பளம் வேணும்னா இப்போவே அவரை ஃப்ரெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சம்பளம் நிச்சயமாக நான் சொல்கிறேன். இன்றைக்கி தியாகராஜர் பாலிடெக்னிக்கில் பாஸ் பண்ணவங்கலாம் 5 லட்சம் 4.5 லட்சத்துக்கு 5 லட்சத்துக்கு கம்மியாக போகிறதில்ல. நீங்கள் வந்து இன்னும் 3 வருஷத்தில் பாஸ் அவுட் பண்ணும் போது 10 லட்சம் நான் டார்கெட் தரேன். ப்ராபப்ளி ஐ எம் ஷுர் வி வில் பி ஏபிள் டு அச்சீவ் தட் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் வீடியோ போடு சீக்கிரமாக. இவர் தான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரு. ஸோ என்ட்ரி இப்போ நீங்கள் எக்ஸிட் வந்து நீங்கள் என்ன நல்லா மோர் பிகர் யூ கோ. ஸோ இப்போ நீங்கள் வந்து மை காலேஜ்னு நீங்கள் சொல்கிறீங்க, மை ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்கோமா, இல்லை மை பேக்குன்னு சொல்லுவோம். பேக்கெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? ஒரு பேக்குனா 2 வருஷம் 1 வருஷம் 3 வருஷம் சொல்லுவீங்க. மை ஃபோனுன்னு சொல்லுவீங்க. மை காலேஜ்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறது, இன்றைக்கி சேர்ந்துட்டீங்க காலேஜில், மை காலேஜ்னு 2040 2050 2060 வரைக்கும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இண்டஸ்ட்ரியில் 40 வருஷம் 40 வருஷத்துக்கு மை காலேஜ்னு சொன்னீங்கன்னா டிபிடி வந்து உங்களோட சிவியில் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ பெருசாக வரீங்களோ எங்களுக்கு வந்து தட் மச் மோர் ஹாப்பினஸ். சீக்கிரம் இது வேணாம், நெக்ஸ்ட் இது வேணாம், டைம் இல்லை. இது வேணாம், இது போடு. You're on a good path, so keep doing it. Our PhD student Shubham has said that, we need to buy oil from Gulf as India. We are dependent on Russia for weapons, and our largest community is in the USA, and they're fighting among themselves. How do you deal with that, right? How do you as a diplomat deal with that? The clarity of that analysis is astounding. I'd like to recruit that person in the parliament. But joking apart, look, that is what our business is, which is, in a way, you have multiple interests, multiple sources, often contradictory, sometimes conflicting. And how do you actually manage different accounts and different relationships with the best possible outcome? I had my friends who came to me and ஹலோ. ஸோ இப்போ வந்து நீங்கள் பரீட்சை எழுதுறதெல்லாம் அந்த நிமிஷத்துக்கு தான் நீங்கள் எழுதுறீங்க. நீங்கள் வந்து மைண்ட் செட்டை வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உலகத்தில் வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ், டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸில் வரும். இன்றைக்கி வந்து இந்தியா ஆர் த வேர்ல்டு இஸ் கோயிங் த்ரூ அ கம்ப்ளீட் ஈகோ ஜியோகிராஃபிக் கிளைமேட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆல்ரெடி ஒரு வார் போயிட்டுருக்கு ரஷ்யாவுக்கும் யூக்ரைனுக்கும். இன்னொரு வார் இஸ் அரவுண்ட் த கார்னர் சைனாக்கும் தைவானுக்கும். ஸோ இதெல்லாம் வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு. இங்கே மேனுஃபேக்சரிங் வந்து இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் எம்பெடட் சிஸ்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அத்தனை பார்ட்ஸ் வந்து செமிகண்டக்டர்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இன் இந்தியா இருக்குது. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் வந்து பெருசாக வரப்போகுது. ஸோ நீங்கள்லாம் வந்து 2024 25 நீங்கள் பாஸ் அவுட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து யூ வில் ஹாவ் அன் எக்ஸலண்ட் ஃபியூச்சர். இந்தியா வில் பி அ வேர்ல்ட் லீடர். ஆல்ரெடி இட் இஸ் அமாங்ஸ் த டாப் கண்ட்ரீஸ். ஸோ நீங்கள் வந்து 3 வருஷத்தில் வந்து வில் ப்ராபப்ளி அமாங்ஸ் த டாப் 3 countries. God knows what is going to happen with these wars, but India is certainly going to be flourishing. Jobs are going to be in plenty. Good jobs are going to be even offered to you
very, in front of you. So the opportunity today, if you are studying for the next 3 years properly in the sense TPD சேர்ந்துட்டீங்க, they will take care and விட்டுறாதீங்க. I think parents also have to play an important role by making sure that young children வந்து இதில் வந்து you are keeping them under a proper schedule pattern. அதுக்குன்னு நீங்கள் ஃபன்னே பண்ணக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும்னு இல்லை, நான் சொல்லவே மாட்டேன். படிக்கணும், you have to enjoy yourself also. Learning is a celebration சொல்லியிருக்கோம் சோனா காலேஜில் ஸ்லோகனில். ஸோ நீங்கள் படிக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி படிக்கணும். Next slide, last. Said Maddie, we are very good engineers, buddy. We're really good at what we're doing. But the problem is I can't speak in English, I can't speak in Marathi. So when they come from Tatas and Kirloskars for campus selections, I'm not able to communicate to them. They don't even observe a Kolhapuri boy wearing a terry cotton pant and a shirt and wearing chappals and don't even consider that he could be a good engineer. So when I said the fault lies with you guys. He says, you have to break the clutter. Nobody's going to come and say, hey, you know what, maybe you're a good engineer, let me give you a shot. You have to be noticed in that very first instant. Hello. So, Madhavan சொன்னது கேட்டிருப்பீங்க, அவன் எப்படி சொல்கிறான், we are only blaming the system. உங்களுக்கு இன்னைக்கு வந்து பூனேல நாளைக்கு வந்து வேலை வேணும்னா நீங்கள் ஹிந்தி கற்று ஆனும். Now, I'm not saying Hindi is good or Tamil is good or English is good. There has to be a flexibility. இன்னைக்கு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஜாப்பனீஸும் ஃப்ரெஞ்சும் கற்று தரோம். கம்யூனிகேஷன் இஸ் 100% the most important thing. மூளை தெரிஞ்சவனுக்கு எப்படி பேச தெரியாட்டா மூளை வச்சு பிரயோஜனம் இல்லை. மூளை வச்சு ஒரு அளவுக்கு பேசினா அந்த மூளை becomes even more பெரிய மூளை. ஸோ நம்மளுக்கு எப்படி பேசுகிறோம், நீங்கள் வந்து ஸ்பீக்கர் ஃபோரம் வச்சுருக்கோம்ல, ஸ்பீக்கர் ஃபோரம் இருக்குது. டெய்லி வந்து ஸ்பீக்கர் ஃபோரம்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே சோனாவில் 5 வருஷம் முன்னாடி பண்ணோம், இப்போ மற்ற காலேஜஸ்லையும் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பேச கம்யூனிகேஷன், நீங்கள் பிரமாதமாக மார்க்ஸ் வாங்கிட்டு 99, 98 வாங்கிட்டு பேச தெரியாட்டா கஷ்டம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் கம்யூனிகேஷன், ஸ்பெஷலி நம்ம மாதிரி டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்யூனிகேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். And I'm sure, நம்ம பேசிட்டே இருக்கலாம். I think in another 3 years we are going to meet in many occasions. I'll be very happy to connect with you. Startups, entrepreneurship, innovation, அதெல்லாம் நிறைய எக்கச்சக்கமாக வந்து பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பண்ணுறாங்க. I think the concept or the mindset engineering is going to be the future. And I'm happy that Polytechnic வந்து யோகா கற்று தந்து 4% marks have improved because of the yoga taught in Polytechnic. So right direction, right time, right place, right students, right teachers, right college. Adala Karthigan சொன்ன மாதிரி the best college. Thank you. Thank you, sir, for your powerful special address. வைஸ் சேர்மன், இன்னைக்கு நம்ம காலேஜில் நம்ம இவ்வளோ சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ், யூ நேம் வாட் எவர் யூ டெல், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ், வேர்ல்ட் கிளாஸ் swimming pool, sports facilities, whatever you take, it's world class. The man behind all these is our vice chairman, sir. So rain like industries inga college kulla kondu vandu, for example Volvo inniki we have launched one 3D experience on software for getting a online exposure in aerospace, automotive and then advanced manufacturing. idukellame industry kondu vandu inniki 3D experience la ungalku learning platform amachi kuduthirukar. When the whole world was facing COVID as a challenge, he saw every challenge as an opportunity. So he is striving to make Salem as a hub for employment, as a hub for everything. So only thing we can reciprocate is with our big round of applause, dear students. A big round of applause for our vice chairman, sir. சரண்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைலி இன்புட்ஸ் மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணுறீங்க. ரிசல்ட்ஸ் வந்து அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அவர் டீச்சர்ஸ் ஆர் வெரி குட், தே ஆர் ப்ரொடியூசிங் 100% ரிசல்ட்ஸ்.
And the placement officer is so good, he is producing the more than 100% placement. But that is not sufficient to us. That's what the management is thinking here. 100% ரிசல்ட்டு 150% பிளேஸ்மெண்ட் கொடுத்தா கூட அது பத்தலை. அதுக்கு மேலே மாணவர்களுக்கு ஏதாவது பண்ணணும். உதாரணமாக மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 lakh rupees பெர் ஆனம் சேலரிக்கு போகிறோம். இல்லை ஐயனார் காணாமல் போயிட்டார். 5 lakh rupeesக்கு போகிறோம். பட் the vice chairman Thiagu sir and Chokku sir are saying that is not sufficient. We have to move to 10 lakhs. அப்போ 10 lakhs மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இப்போ சொல்லிக் கொடுக்குற பாடத்திட்டங்கள் ட்ரைனிங் பத்தாது. ஸ்டில் மோர் வி ஹாவ் டு டூ சம்திங் மோர். அதுதான் இந்த 3D எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஒரு பைலட் ப்ராஜெக்டை இப்போ 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷனில் நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். அதனால ட்ரெயின் பண்ணதுனால டெஃபினட்டாக அந்த பையன் 5 lakh rupeesலேருந்து பர் இயர் வந்து இன்னொரு 3 lakhs அதிகமாகி 8 lakh rupees சேலரிக்கு போவான். தட் இஸ் த கிரேட்னஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இப்போயாவது கை தட்டுவீங்களா தம்பிங்களா? Thank you for your great effort, sir. Thank you very much. We request our Vice Chairman, sir, to introduce our today's chief guest to the gathering. Thank you. Mr. Murli, more a friend to me. We met almost monthly once or maybe sometimes twice. Very meticulous man, I would put it. A man who's been in Toyota for 22 years. 22 வருஷமா டொயோட்டாவில் இருந்திருக்காரு. A CA by profession, and just to Punya Bhumi principal is talking. 2017 All India rank CA first wrote his exam in Thiagarajar Polytechnic. 2020 CA first wrote his exam in Thiagarajar Polytechnic. So this Bhumi has got some connection with CAs and number 1 as well. And I'm sure Mr. Murli today, coming in from a very, very strong presence of manufacturing, but a corporate man from Toyota Shushu. I hope I got it right. Toyota Shushu. Toyota Shushu the company is one of the trading companies of Toyota, and it works with all companies of various companies of Toyota. It is doing a direct turnover of about 2,000 crores. And 2,000 crore he's responsible, his team is responsible, I will put it that way. And more than that, in the last 4 years, he has played a very important key role in shaping up the Bangalore Chamber of Industries and Commerce, BCIC, in terms of being better managed and as a chamber, being more and more advanced. And I'm with his efforts and Toyota efforts, BCIC is one of the few chambers to have opened an office in Tokyo last year. And I'm sure his involvement more and more in the BCIC will get the Japanese language moving forward. So with this, I just want to mention that Sona and all our colleges are also teaching Japanese. And Japanese, if you can speak a few lines in Japan also, they would understand, few of them will understand. So Tamil, English, and then Japanese. And I was told even yesterday someone did very well in French, came number 1 in French. So we are looking at multilinguistic, and Japanese is something that I'm sure we can improve on. And I must thank Mr. Murli to come and address us. Look forward to your speech, sir. Thank you. Please. Thank you, sir. We now welcome our chief guest, Mr. A. Murali, Vice President, Toyota Shusho India Private Limited, and advisor of BCIC Bangalore, to deliver his Freshers' Day address. Over to you, sir. Vanakkam. Good morning. Oya gozaimasu. It means good morning.
Respected members on the dais, my friend Mr. Thiagarajar Polytechnic, Principal Dr. Karthikeyan, other eminent members of the dais, Madam Chairman, ladies and gentlemen, friends, students, parents, one and all. At first, I express my sincere congratulations to all the students who are enrolled here as freshers for your diploma programs. As you just heard a few minutes back, this is one of the most eminent polytechnic colleges in this part of Tamil Nadu, in Salem. And being selected here with a high cutoff mark, it itself a matter of great inspiration for yourself that you can scale further heights in life. So always keep in mind that the moment you step into a good college, it is not the end in itself. It is a starting point for you to scale higher levels, right? When Dr. Karthikeyan asked me to speak a few days back, I went back and told my wife that I'm going to give a talk in Thiagarajar Polytechnic College. And my wife is from Salem. So immediately she said, Salem students are very studious and smart. So I had to prepare a note. I had to prepare a note for myself so that I can come prepared. So hearty congratulations to all of you, and this is the image that you have built as a city, as a college, and as a fraternity, that you people are very, very good. So I wish that you continue this for many, many years to come. I work for Toyota Group. I work for Toyota Susho India as Vice President, and I have been there for 22 years now. And I was thinking for myself as to what I should talk to people here, to students over here on this occasion. And many of you would have got good marks. I'm told the cutoff mark is around 470, 475 and plus. And that's very, very high. And it is something like a dream mark for me. When I was a student, I never came anywhere close to that. So therefore, to achieve that level of academic excellence, to reach 470 or plus, and to give a speech to all of you, or to deliver a sort of a discourse to all of you, I was just pondering myself as to what I should speak. I would rather begin my talk emphasizing on two important matters. One is your acquiring academic and technical knowledge. Of course, that's one part of the story as you are a student. The second thing, what I would say, going forward, because your academic life is going to be a very small portion of your entire life, please understand. More than the academic career or the number of years you spend on that, you will be spending lots of your time in life interacting with people, and there are some skill sets which you have to develop managing these sort of areas at a very early time in your career. So that's going to improve your personality and soft skills. So I'm going to touch more upon the improvement of your soft skills and what are the areas where you think you can focus, where you can progress in life. Your teachers and your friends are always going to say you got to pursue your career as here you have to study hard for 3 years, you have to get good marks. If you get good marks, you will get a placement in good colleges, and if you study very hard, if you get about 90 plus marks, you will get enrolled in engineering or some other postgraduate courses. So that's a motivation that your teachers are going to give, your college administration is going to give, your school management is going to give. And the point which I am going to discuss more is about you finish your academics, and post finishing your academics, there is a large area of improvement, because whatever you do today, whatever you are there today, first year of a curriculum in diploma, you always have to think in mind that you're starting with zero base. Okay, what I have done from first standard to 10th standard or even beyond, it's going to be only helping me going forward, but it is not something that you have to
too much rely upon it, saying that things is going to be the same always. So at any stage in life, you start with zero base. When you say zero base, you have to start afresh. You have to think for yourself, what is that you have achieved? Have I done, do a reflection for yourself. Have I done better, or is there scope for improvement? So this is something that my career in my company has taught me, because though I am a chartered accountant, I started my career in finance and accounts, then thereafter I have been shifted to several departments. I have handled HR, your IT, business development, projects, etc. So therefore, at any point in time, what I have done earlier in your career is only going to be sort of an indicator for you to move forward, but it is not going to be helping you think that I know everything. It's not going to be that way, because when you are posted in a larger company from one department to another department, the other department you have to start afresh. You have to start with zero base. You have to learn new things. So similarly, when you come from a high school to the next level of your academic career, you start with zero base, learn new things, and once you complete your diploma, when you move forward in academics, again start refresh there. And once you finish academics, again start with zero base when you move to employment, and likewise. So therefore, you always be a student in life. Please always understand that one thing. I am always a student in life. I am always learning new things. I am always meeting new people, and by meeting new people, I am always learning new things. So this is something that I want to convey to you. And always look at people as a benchmark. Okay, you meet so many people in your day-to-day life, and always when you meet people, either in studies or in sports, this is one area we have to focus, that you always have to benchmark. Without benchmarking your peers or your friends, it's extremely difficult for you to gauge for yourself what I am today in this environment. So always, I'm not saying you compare yourself and say what the other person is wearing or what gadget he's using. I'm not saying all of that. If you want to have a good soft skill, I'm focusing more on soft skill. If you want to have a good soft skill, please compare a benchmark and try to see where are the improvement points, or what are the strengths that you need to achieve to reach that level. So this is what many have done in studies as well as in sports. I'm told the cutoff point 15 or 20 years back in the same institution was about 450 and below. Okay, today we are talking about 470 plus and above. So therefore, the bar has kept on increasing year after year. And many of the people in sports, I don't focus too much on academics also. Many of you will think that my primary duty is to study, but things are changing in the Indian setup as well. There are many people who are getting laurels in sports. You would have heard of Neeraj Chopra, Mary Kom, or for that matter, some athletes who have got a lot of medals for India. So these are people who have come from very humble backgrounds. They have put in lots of hard work. They have done all these activities, what have been told to them, with great sincerity and loyalty. So whatever you pursue in your career, please be sincere. Please put in your best hard work. I'm sure that will always fetch you a good result. Other point which I want to emphasize is, technology is changing very, very fast. And when I started my career, we never had a mobile phone. Okay, we had only the landline phone. Today we are sitting here, and most of you will be having a phone, smartphone, and you are well connected with several people, not just in the classroom, but outside also. So therefore, the speed of communication, the speed in which you interact with people has gone manifold. So therefore, keep yourself abreast with what is happening on the improvement in technology, and this is also going to help you going forward in communication as well as meeting with people. Some of the areas I would like to highlight here with regard to development of soft skills. I'm going to pinpoint about 10 important points, just sharing my own experience other than what I achieved in academics. One is, the first one that always comes to my mind is always develop a positive thinking. Okay, this is very, very important. And every positive thought is like a silent prayer that can change
and approach towards life. Because whenever there's a difficulty, Namma Swami Kumbudu, silently we do that. Likewise, whenever you come across an adversity, always be positive and say that I am going to come across this. This is a passing cloud, I am going to come across this. So this is something that you have to keep on developing yourself right from now. And this is going to always serve you for the rest of your life, I can tell you that. We have seen during COVID-19 also, lots of things, negative news were circulating around, but there were many people who were very positive and said we can scale or we can beat this COVID also, COVID pandemic, whatever. But we did achieve a lot of things, keeping this positive frame of mind. And during COVID, we have experienced digitalization growing leaps and bounds. Technology has taken us far and across. And you have seen some of the payments now being done through online mode. You have seen some of the transfers in bank to having payment. So therefore, whenever you come across sort of an adversity, see what is a positive thing that is happening and quickly encash on those positive things. So therefore, always be positive. My underlying thing here is be positive and always look at opportunities. The second thing what I want to say is respect others. Okay, you may score very well today. Somebody may not score the sort of marks that you have scored, but life does not end over there. You always have an opportunity. You always have a larger playground to play in life than just being in the classroom. So always remember. So therefore, respect is like an investment. Whatever you give to others, it will return back to you with profit. Always remember this very fundamental thing. Respect is always an investment. You have to respect people because today in India, we are dealing with several people with different faiths and religions, with different backgrounds and setups. So therefore, we have to respect people. We have to take people along, and likewise, always respect your parents, your gurus, your teachers who are struggling hard, I would say, struggling hard to transform your lives. So this is another important lesson that I have learned over a period of time, post my academic career. Third point which I would like to emphasize is be trustworthy. When I say trustworthy, if Mr. A is given a task to do, that Mr. A has to complete the task within the given time with the sort of expectation that the other person who is giving must satisfy himself. So it's more of building reliance and confidence. And please understand, trust is like a sticker. Once it is removed, it may stick again, but its hold is not as strong as when it was first applied. That means if you lose a little bit of confidence among the other person, right? So the confidence level will only keep coming down in spite of your best of efforts. It's like a sticker. So therefore, right from the beginning, always keep this in mind. I have to be trustworthy. I have to be at the top of me and see that the other person does not lose any sort of confidence in me. So this is the third point which I want to bring to your notice. The fourth point which I would like to say is be kind. Most of us are very rude. Most of us are very harsh. We get very, very angry very fast. So please understand, one who has the anger does not require an enemy. The anger is the biggest enemy. One who has knowledge does not require wealth, because the knowledge will give him the wealth. And one who is kind does not require protection, because his kindness itself will give the protection. So there is somebody above all of us who takes care of our protection. So therefore, please be kind to all of people whom you meet in life. And the fifth point, which is the most important point to me after working in a Japanese company, is be disciplined. Discipline is extremely important. It is uncompromising, I would rather say. Always follow your elders' advice and be time conscious, and always keep in mind that each minute is important. If I have to come here at 9 o'clock for a meeting, I have to be here at 9 o'clock for the meeting, and I have to sit in the chair at 8:59.
before the meeting starts. So that's a sort of expectation that we have to build on. Not that, 5 minutes early and say traffic jam somewhere, or, I'm held up somewhere. Those things are all, it's a past gone scenario. With changing things in technology today you cannot say, I got a traffic jam stuck up, because in technology it will tell you how much time you require to travel from one distance to another. You can plan for it. So therefore, please be disciplined. The cost of discipline is always less. The cost of discipline is always less than the price of target. So self-discipline is the biggest investment for success in life. So right from a young age, right from, I would say, LKG or UKG, most of your teachers would have taught you about discipline. I don't want to elaborate too much of that. But as you progress in life, the bar of discipline always goes up. It doesn't come down. Okay? The sixth point that I would like to emphasize here is be right. Be right always. Have a focused mind on quality and correctness. Always keep in mind that there is competition in every walks in life. And for you to sustain in this competition, you have to be right always. Otherwise, there are people around you who can find fault with you on the wrong side. So understood, I hope you got the message what I'm saying, that you have to be right and correct in the first go and always. Try to get as much information as possible before you start any work. Do not go with past experience, because our past experiences always helps us to calibrate our thoughts. But at some point in time, you also have to start afresh when you start up a new job. In my company, we always have a thinking like PDC. I'm sure you would have learned by now. Plan, do, check, and act, Before you start the work, do a proper planning. And whatever your plan, try to execute that as per the plan. And as you start executing it, keep on monitoring what you have done. And if at all you find any deviations in what you are executing, try suitable measures. Immediately take up measures so that you do a proper act to correct the course of action. So therefore, your planning is very, very important, and that's a fundamental thing before you start any work. And have a proper goal, because whenever you have to plan, you should have a proper goal. Have clarity on the goal, what you want to achieve. Seventh one, which I would like to say, is develop teamwork, team spirit, and team building. This is one thing which I learned working in a Japanese company quite some time, quite long. And at a young age, we have to nurture this team working culture. And I'm sure this institution will also bring in that culture of teamwork and team spirit. And all of us in one or the other way start comparing with each other, compete with each other, and lose the bigger focus on teamwork. So therefore, you have to understand that when you team up, your results show manifold increase, and this jumps progressively up very, very fast. So teamwork, team spirit, and team building are extremely essential when you are working in companies or when you are working in your own academic curriculum, academic life, I would say. 8th point I would like to emphasize: care for safety, health, and environment. I think I don't want to elaborate too much on safety, health, and environment. All of you would have gone through this detail. But as you have to scale up your bar. All I'm saying is, you have to learn new things. You have to understand more and more. Point number 9: be sincere, be honest, do a lot of hard work. So without this, it's extremely important for you to find people around you. Perseverance and hard work is always essential, and on all matters, both in studies and in extracurricular activities. Temperament. Patience and temperament is also equally important. Please try to develop these skills. When you have a good temperament and patience, that will help you to navigate your thoughts in a proper manner and come to a proper solution. So therefore, your thinking process will also have to be properly aligned with the situation what is there. The point number 10 is the last one, which before I would like to conclude, is always think big. Don't ever think in your mind that I am from Salem, I am from one part of India, I am not known to many other people. Don't ever think about it. Always think big. If you think you can achieve, then nobody is there to stop you.
So therefore, you have to scale up the bar. You have to think beyond what you are, confines of your rooms, confines of your city, and say that you can achieve many things. And today India has got 75,000 startups. The government of India and the government of Tamil Nadu is also promoting a lot of startups, and the institution here is also promoting startups and innovation. And I'm sure this sort of a culture of building entrepreneurs is going to help you more and more. And always keep in mind the bigger goal. The bigger goal is you have to be the boss of your business. You have to be entrepreneur. So if you start looking at that big goal, at some point in time you can become an employee at the beginning stages, and thereafter you can be an employee at some stages. So therefore, please always have the thought process clearly installed that you have to be employer rather than being an employee. Because when I was a student, my parents always told me, get into a good college, get good marks, you'll get good employment, you'll get good salary, all of that. But things are changing now. Because now it's a time where young minds are all looking at how to be self-dependent, how to be Atmanirbhar by themselves. So therefore, I would encourage you always to think how to be independent, how to be an entrepreneur. And this institution has already got tie-ups with several reputed companies and universities. I'm sure that you can show your excellence by discussing or deliberating with those institutions. And I'm reminded of a lecture given by our top boss, Mr. Akio Toyoda, the founder of Toyota Group in Japan, while delivering the lecture of the graduating students at the 100th year anniversary of Babson Centennial, where he studied many years back. And he made very simple points during his discourse. These are all MBA students who got graduated, and that was the 100th year of celebration of that university. And many people expected that he is the boss of Toyota and he'll be saying something beyond what was there. He made it very simple. You say, do what makes you happy. But the first point is, do what makes you happy. Don't be boring to others. Enjoy what you do. So I think if you start thinking about what he said, it's actually the fact. Because we always excel in things what makes us happy. If I want to study and if my studying is going to make me happy, I'm going to study better. If I am in sports, if I enjoy sports, I'm going to put my best efforts in my competitions and I'm going to excel. So therefore, please be happy in whatever you do, and please take up things what you feel joy. Everything will work for, the other point which you said, everything will work for good. And all our graduates and everybody watching, and he said, everything will be good, and we are going to climb up the ladder of success while you accept challenges after challenges. Always remember, this is also a fact, once you complete a certain task, don't be laid back, okay? You always have to be thinking progressively and say, there is one more challenge waiting for me, and you have to mentally prepare what is going to be the new challenge. So this is always challenges, and challenges are going to be there in our path, and that's what is life today. And do not be afraid. Have a sense of entrepreneurship. How do you quickly change when it is called for? How do you take the risk for the changes happening? And embrace change. Change is always constant. Please understand this. We have been taught many years right from school days. Change is always constant. He also emphasized to do the right things, and he always said that learning is always going to be there till we be the last. So these are very small important points which I thought I should bring to your notice even now, and this is going to be relevant for you as you progress in life. And always chase your goals, and keep clarity about what you want to achieve right from the beginning till you achieve the goal. So I was looking at the website of Thiagarajar Polytechnic College here, and the vision of the institute says to be a trusted leader in technical education to produce world-class sustainable technocrats who excel in research, innovation, and entrepreneurs. It's very aptly worded, a very strong vision, and we have got a good management which I'm sure are going to support you thick and thin in reaching this goal of yours. You can be a very sustainable technocrats, and you can excel in research, innovation, and entrepreneurship.
And before I conclude my talk, I'm reminded of a sentence which was given by a former President of India, Dr. Abdul Kalam. And he says, when you salute your duty, you do not have to salute anybody. When you salute your duty, you don't have to salute anybody. If you pollute your duty, you have to salute everybody. So therefore, what you have to do is, your duty today is to study and excel in life. Your parents have put in a lot of efforts in seeing to it that they have put you in the right institution, and they are very happy and very proud that their children are studying in Thiagarajar Polytechnic College, and there's a great management sitting over here who is going to support you in all your endeavors. So therefore, please always remember that your duty today is to perform and to study and bring good name to your class, to your college, to your town, your city, and your state. So therefore, I wish you all the very best, and I'm sure the city of Salem will see some bright minds from this college, and I won't be surprised if I see some medals coming from students over here next 3 or 4 years in some of the sports competitions, national level or international level. So do well there also. Future is always brighter for all of you, and never give up, in whatever you want to pursue. You need to have the never give up attitude, and move forward without any fear. Don't be afraid of anything. Fear of failure should go away from your mind the moment you get into the class. So this fear of failure is always going to be a mind blocking in whatever we do. So with this, I bless all of you a very bright future, and wish you all the very best. And also thank my friend Mr. Thiagarajar Polytechnic for giving me an opportunity to speak here on this occasion. All the very best. Have a nice day. Thank you. வழக்கமான படிப்புக்கு மத்தியில் மென்திறன்களை வளர்த்துக்கொண்டு வாழ்வில் கடைசி வரை ஒரு படிக்கும் மாணாக்கனாக நம்மளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்றும், நம்முடைய இலக்குகளை ஒவ்வொரு வருடமும் அதிகப்படுத்தி அதை நோக்கி நாம் செயல்பட வேண்டும் என்பதையும், எல்லார்கிட்டையும் நம்மளோட பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும், அடுத்தவர்களையும் நம்ம சமமாக மதிக்க வேண்டும், அடுத்தவர்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக நம்ம மாற வேண்டும், ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும் என்று தன் வாழ்நாளில் இதுவரை அவர் கடைபிடித்த பாடங்களை மிகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் நம்மளுக்கு எடுத்துரைத்தார். அத்தகைய உயர்திரு மனிதரான திரு மிஸ்டர் M.A. முரளி அவர்களுக்கு இன்றைய சீஃப் கெஸ்ட் அவர்களுக்கு நம்மளுக்கு எழுந்து நின்று கரகோஷம் கொடுக்கறதே சால சிறந்தது. So thank you sir for appreciating our legacy of institution and for highlighting of academic excellence and solid. Always being a student and learning. Let your benchmark be high and all of you. அடுத்ததாக மிஸ்டர் ஆர் நாகராஜன், பிரசிடென்ட் ஆஞ்சநேயர் கோவில் அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மேடம் வள்ளியப்பாஜி நமஸ்காரங்கள். Top brass of Sona management, the towering personalities, but simple in approach. I thank them for bringing out the personality of his stature, Mr. Murali. Perhaps few things that 10 points should be turned out to be 10 commandments. I request our ever knowledgeable Karthikeyan sir to translate the 10 points which Mr. Murali quoted. And see to it, you are a good translator.
and a good writer and good presenter. That should be circulated to the students. Probably some of them would not have been in a position to understand. Except a few points. It's little difficult to understand. Freshers like you. You are fresh in your memory, you are fresh in your thoughts, fresh to this college. You see towering buildings. You see anything is towering here. புது புது அனுபவங்கள், புது புது உயரங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அந்த பிரமிப்புலேருந்து மீள்றதுக்குள்ளேயே கிளாஸஸ் வந்துடும். பட் ட்ரை டு பி பார்ட் ஆஃப் திஸ் டவரிங் பர்சனாலிட்டிஸ். A day will come that you will also be a towering personality. இந்த உயர்ந்த மனிதர்களைப் போல நீங்களும் உயரலாம், உயர முடியும். முரளி ஒரு பாயிண்ட் சொன்னார். இந்த டவரிங் பர்சனாலிட்டிஸ்லாம் வந்து பேசிக் அந்த 10 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதுன்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் புதுசே இல்லை. அவர் கொஞ்சம் இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு. அதனால் கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் பேருக்கு புரியாமல் போயிருக்கலாம். அதனால தான் நான் கார்த்திகேயன் சார் ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த பாயிண்ட்ஸை எல்லாருக்கும் பிரிண்ட் அவுட் போட்டு சர்க்குலேட் பண்ணி அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். Hope Mr. Karthikeyan will do that. Next, coming to the 2 minutes which I would like to take with you is very simple. I see a lot of parents here. நிறைய வந்து அப்பா அம்மாலாம் வந்திருக்கீங்க. ரொம்ப சாதாரணமாக சின்ன சின்ன கதையெல்லாம் சொன்னாங்க. நானும் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு 8 வழி லைன், இந்த 4 வே லைன்லாம் போகிறோம் இல்லையா, அது மாதிரி 8 வே லைன் இருக்குது. 8 வே லைனில் வந்து வேகமாக ஒரு கார் போயிட்டுருக்கு. கார் போயிட்டுருக்கும்போது சிக்னல் வந்து கிடைக்கல ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, ஃபர்தராக மேலே போகிறதுக்கு சிக்னல் கிடைக்கல. அப்போ வந்து ஆனால் டிராஃபிக் எதுவுமே இல்லை, ரெட் சிக்னல் விழுந்துச்சு. ரெட் சிக்னல் விழுந்த உடனே முன்னால் போன ஒரு கார் வந்து நின்றுடுச்சு, அப்படியே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலை. அதுக்கு பின்னால் வர காரில் இருக்கவங்களாம் ஹார்ன் எடுக்கிறாங்க, கண்டினியூஸ் ஹாங்கிங், சர்ன்னு போட்டு அடிக்கிறாங்க. இவனை முன்னால் இருக்கவங்க வந்து திட்டுறாங்க, பைத்துக்காரன் ஒரு வண்டி கூட முன்னால் போகல, ஒரு விலங்கு கூட போகல, எதுவுமே போகல, ஈக்காக்கா கூட போகல, இருந்தால் பைத்துக்காரன் மாதிரி வந்து வண்டியை நிறுத்தி வச்சுருக்கானு சொல்லிட்டு ஹாங்கிங். அவர் இப்படி லேசாக அந்த காரில் இருந்து ஒரு திரும்பி பார்த்துட்டு அவர் பேசாமே உட்காந்துருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக பின்னால் உட்காந்துருக்கு வந்து உலகத்திலே மிக உயரி கவர் எதாவது இருந்தேன்னா என்னென்னமோ சொல்கிறாங்களா, ஹம்மர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு காரில் வந்து ஒரு பொண்ணு கார் ஓட்டிகிட்ருக்கா. அது பின் சீட்டில் 2 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. இவன் ஆத்திரத்தோட உச்சக்கட்டத்தில் ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. அவர் அசைற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரம் கழித்து இந்த சிக்னல் கிடைக்குது, வண்டி அவர் மெதுவாக கிளப்புறாரு. இந்த பொண்ணு இப்படி ஓவர்டேக் பண்ணி அவர் பக்கம் திரும்பி கிளாஸை இறக்கிட்டு ஆர் யூ ஃபூல் அப்படின்னு கேட்குது. அவர் பார்த்துட்டு லேசை பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார். இதை விட மோசமானது, பின்னால் உட்காந்துருக்கு குழந்தைங்க கிளாஸ் இறக்கிட்டு ஆர் யூ ஃபூல் அப்படின்னு அவர் கேட்குறாங்க. தி மேட்டர் இஸ் வெரி சிம்பிள். இந்த பேரண்ட், அந்த பொண்ணு சமுதாயத்தில் ஆர் யூ ஃபூல்னு இன்சல்ட் பண்ணுற அளவுக்கு போனான்னா இந்த வளர்கிற குழந்தைங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அதே தான் பண்ணுறாங்க. யூ பேரண்ட்ஸ், யூ கரெக்ட் ஃபார் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். வாட் இஸ் ராங் இஸ் டாட் அஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ரைட் இஸ் டாட் அஸ் ராங். இன்றைய தினத்தில் வந்து தப்பை வந்து சரி என்றும் சரியானதை தப்பு என்றும் சொல்கின்றோம். அந்த ஆட்டிடியூட் இருக்கவே கூடாது. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப சிம்பிளாக இன்னொரு 2 மினிட்ஸ் மட்டும். இந்த இன்ஸ்டியூஷனில் ஒரு களிமண்ணை கொண்டு வச்சாலும், அது பிள்ளையார் சேர்த்து வருது, களிமண்ணை கொண்டு உருட்டி விட்டால் இந்த 3 வருஷம் கழித்து பார்த்தா இந்த டிப்ளமோ ஹோல்டர்ஸாக ஜாபோடு போயிட்டுருக்காங்க. த கிளாசிக் எக்ஸாம்பிள் விமல் குமார். நான் நடத்தக்கூடிய ஒரு திருக்கோவிலில் விமல்னு ஒரு பையன் இருக்கான். அவன் பர்மிஷனோடு தான் சொல்கிறேன். அதை அவனை இங்கே கொண்டு விட்டான். 10ஆம் கிளாஸில் ஒரு 2-3 வருஷம், 12ஆம் கிளாஸில் ஒரு 2-3 வருஷம் எல்லாத்தையும் படிச்சுட்டு வெளியில் வந்துட்டான். அதுக்கப்புறம் 1 வருஷம் வேஸ்ட் பண்ணான். வந்தப்புறம் கார்த்திகேயன் சார்கிட்ட கொண்டு போய் விட்டேன். சார் அவனை என்ன பண்ணலான்ட்டு, நீங்கள் அனுப்பிவிடுங்க சார் அப்படின்னார். அவனை மோல்டு பண்ணி, அதாவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, அடிமை பண்ணுன்னு ஒரு சினிமா இருக்கும், அதில் வந்து எம்ஜிஆர் அவர் நிமிர்ந்தே இருக்க மாட்டார், அந்த மாதிரி இருப்பான் அவன். அந்த பகுதியில் அவனை வந்து கொஞ்சம் பெருக்கான்னு வேறு கூப்பிடுவாங்க.
அந்த பையில நான் சமயம் வரும்போது ஒரு நாள் தியாகு சார்கிட்ட கூட்டிகிட்டு வரேன். நமஸ்கார் சார். அவனை மோல்டு பண்ணி அந்த ஸ்டாஃப், அந்த elite staff of Polytechnic, அவனை மோல்டன் டு த லெவல் ஆஃப் கெட்டிங் 92 மார்க்ஸ். He has come outstandingly. அந்த பையன் வந்து அப்படி மோல்டாகிறதுக்கு காரணமே இப்போ ஏற்பட்ட லவ்லி ஸ்டாஃப் தான். மேடம் செல்வி ஒரு தடவை சொன்னாங்க, நாங்கள் சொல்கிற மாதிரி மட்டும் இந்த பிள்ளைங்க கேட்டுருச்சுன்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, ஒழுக்கமாக நாங்கள் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், வெளியில் வரும்போது தே வில் பி அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னாங்க. இது உண்மை, கண்கூட பார்த்தேன். இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய ஐ எம் நாட் கோயிங் டு பிக் அட்வைசஸ், ஃபாலோ த ரொட்டீன் ஆஸ் செல்வி மேடம் செட். இதை ஃபாலோ பண்ணுங்கள், டிசிப்ளின்டாக வாங்க, கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் ரொம்ப திரும்பி பார்க்காதுங்க. இந்த சென்ஸ் இந்த சோனா இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பட்டதாரிகளாக போகிறாங்க. பிஇயில் நம்ம டிப்ளமா தான் வாங்க போகிறோம். உங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த பிளேஸ்மெண்ட்ஸ் விச் திஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு கெட். நீங்கள் வந்து 15வது 20வது வயசுக்குள்ளே நீங்கள் வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். அவன் 25 வயசுலாம் சம்பாதிப்பான். அதுக்கப்புறம் லேட்ரல், அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட்டில் படிக்கலாம், எவ்வளோ அச்சீவ் பண்ணலாம். All these things will be very helpful to you. Wish you all good luck. All the very best to you. Thank you so much. Thank you, sir, for your felicitations. நாகராஜன் சார் சொன்னார் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வேலை கிடைக்கும், சம்பாதிக்கலாம் அப்படின்னாரு. இந்த வருஷம் நாங்கள் ஃபைனல் செமஸ்டர்லேயே 80 பேருக்கு வேலை கொடுத்துட்டோம். மாதத்துக்கு 25,000 ரூபா சம்பளம். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேறு செலக்டட் இந்த விவிஎன் டெக்னாலஜிஸ். அந்த இன்டர்ன்ஷிப் வந்து ஃபைனல் செமஸ்டர் அவங்க அங்கே தான் படிக்க போகிறாங்க. அப்போ நீங்கள் எப்படி சப்ஜெக்ட்ஸ் எப்படி படிக்க போகிறீங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் வில் டீச் த்ரூ ஆன்லைன். ஸோ கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அங்கே இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யணும். பகலில் யூ வில் கெட் 25,000 rupees salaries per month for 6 months. At the same time you can take the classes through online also. So it is a difficult task. But ரெண்டையும் சரியாக பண்ணிங்க அப்படின்னா you will be absorbed in the same company. I think 6 lakh rupees per annum நினைக்கிறேன். Okay, thank you. We happily welcome our chairman, Shri C. Valliyappa, to the 65th Freshers' Day celebrations of Thiagarajar Polytechnic College. Welcome you, sir. நம் கல்லூரியில் பயின்று இன்று உலகெங்கும் உயர்நிலையில் இருக்கும் எம் கல்லூரி மாணவ மாணவியர் தங்கள் நினைவுகளை இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். First, we would like to invite Mr. Gautam, 2016 production batch alumnus, to share his memories through online. Hello. Hello, sir. Yes, Gautam, you're audible. You can speak. Thank you so much, madam. Thank you Come so in much. video also. Yeah. Ma'am, is it clear? Hi, Balasubramaniam, Yes, sir. you Very can good speak. morning. So proud to be an TPT alumni. Actually, I passed out around before 6 years, sir. பட் இப்போவும் காலேஜில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். ஒரு ஹானரபிள் பிரின்சிபல் சார் கார்த்திகேயன் சார், வெரி குட் மார்னிங் சார். அண்ட் அவர் சீஃப் கெஸ்ட் முரளி சார், தேங்க்யூ ஸோ மச் முரளி சார். ஐ டுக் It's disconnecting, Gautam. Can you please check your connection? Now it's clear. Yeah, continue. Thank you, ma'am. So thanks Murli sir for the 10 points. Actually, I specifically notified that one. From positive thoughts la irundhe, do what makes you happy. So true. And Balasubramaniam sir, avlo sandoshama seikirudhu, I am feeling so proud that I am a student really. So Sangeeta ma'am, Gandhimati ma'am, Shanti ma'am from physics HOD is now, and K. Srinivasan sir, engineering drawing subject staff sir. So because of them only who I am today, I am proud to share with everyone. So proud of TPT student தான் சொல்லணும்னா. And chairman sir சொன்னாரு, ஐயனார் சார் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க, that will support you ன்னு சொல்லிட்டு.
So true, sir. I completely accept with you. He is my close friend. So thank you, sir. And to beloved students, just inputs எடுத்துக்கோங்க. இது advice இல்ல. I'm not going to give anyone any advice, sir. Like no criticisms, no comparisons, no complaints. So just do your best. உங்களோட ஃப்ரெண்ட் நல்லா படிக்கிறாரா, just encourage them. உங்களோட ஸ்டாஃப் உங்களை திட்டுறாங்களா, just don't complain about your college or your staffs. ஸோ படிக்கிறப்போ நிஜமாலுமே அதோட வேல்யூ தெரியாது. ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்துட்டு நோ கம்பேரிசன்ஸ். லைக் கிரிட்டிசிசமோ கம்பேரிசமோ நாட் கோயிங் டு சப்போர்ட் எனி ஒன் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ வித் ஹோல் ஹார்ட்டட்லி டூ வித் லவ் வித் யுவர் ஹார்ட் ஒர்க்கிங். Definitely that will make you success one day. If you are not achieving anything today, after some years definitely you will achieve. Yeah, again the connect. அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். I still remember to the beloved parents actually. என்னோட அம்மாவும் உங்களை மாதிரி யாரோ ஒருத்தங்க மாதிரி தான் அங்க நானும் ஒரு ஆடியன்ஸா தான் இருந்தேன். லைக் வித் ஃபுல் ஃபியர் அப்படியே ஒரு பயத்தோட என்னை கூட்டிட்டு வந்து ஒரு ஃபார்மல் ஷர்ட் வாங்கி எனக்கு ஒரு ஃபார்மல் ஷர்ட் வாங்கி கொடுத்து என்ன அங்க உட்கார வச்சு இதே மாதிரி ஒரு 2 hours செஷன் போச்சு. ஸோ லைக் பட் ஷீ இஸ் ப்ரௌட் நோ. ஐ எம் கெட்டிங் த திங்ஸ் வாட் எவர் ஷீ வாண்ட்ஸ் அலாங் வித் டு மை சிப்ளிங்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஆல் பிகாஸ் ஆஃப் தியாகராஜா ஒன்லி. ஸோ ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு தியாகராஜா ஃபார் அவர். ஸோ லொகேஷன் ஹேஸ் எனர்ஜி, டைம் ஹேஸ் மெமரி. ஸோ என்னோட பெஸ்ட் லொகேஷன் தியாகராஜா தான் எனக்கு. ஸோ ஐ எம் ஸோ ப்ரவுட் டு ஷேர் வித் தட். ஸோ தென் ஸோ பேரண்ட்ஸ்க்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் வித் லாட்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் ஒரு பயம், ஒரு ஆம்பிஷன், லைக் அவங்களோட ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க போகிறோம், நிறைய பயத்தோட இருப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக 6 months சார்ட் அவுட் ஆகிடும். தியாகராஜா வில் கிவ் ஆல் த லிபர்ட்டி அண்ட் ஃப்ரீடம் டு ஷைன் ஆன் யுவர் ஓன் வேஸ். Okay, so and now I am so proud that my college has stated that this started this yoga session and that really so proud. Thank you sir. நானும் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த மெடிடேஷன், மென்டல், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியமா இருக்கு லைஃப்ல. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய பசங்க அதனால கண்டிப்பா ஷைன் ஆவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. டெஃபினெட்லி யூ வில் ஷைன். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் டு ஆல். Thank you Gautam. Thanks a lot. Thank you sir. Okay, nice. Thanks Ayana sir for the opportunity. Thanks Gadimati ma'am, Sangeeta ma'am, to everyone. Thanks a lot. Now we have Mr. Guru Prasad, Mechanical 2019 batch alumnus, to share his memories he had in our college. Am I audible? Yes, you are audible. Yeah. Good afternoon, one and all present there on the dais and off the dais, and my dear friends. So I'm not saying that students, so they are my friends. So we'll meet in our office in future after 3 years. So I'm definitely say one of you along with me working in future. And so எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் பாலிடெக்னிக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க எங்க பெஸ்ட் காலேஜ்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, ஒன்ஸ் நாங்க வேற பசங்க கூட, வேற ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க பேசும்போது தான் சொன்னாங்க, அவங்க வந்து சிஎன்சி மிஷின்ஸ்லாம் அவங்க பார்த்ததே இல்லை, நாங்க யூஸ் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் நாங்க வந்து சிஎன்சி மிஷின்ல போய் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு லெபார்டரி ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இங்க வந்து நீங்க 3 years வந்தோமா படிச்சோமா போனோமான்னு இல்லாம நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல ஸ்டார்ட் அப், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லுன்னு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப இருக்க இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயே கூட ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் கிடையாது. பட் ஆனா தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல் இருக்கிறது வந்து எங்களுக்கு சோ ப்ரௌடா இருக்கு. ஸோ வி ஆர் சம் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றதுக்கு. அதாம அந்த என்பிஏ அக்ரிடேஷன் சொல்லிட்டு நாங்க படிக்கும் போது எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கினோம். ஸோ அதோட வேல்யூ வந்து எங்களுக்கு அப்ப சத்தியமா புரியல. இப்ப இங்க வந்த பிறகுதான் சொல்றாங்க, ஓகே நீங்க இவ்வளவு பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஜெர்மன் போய் ஒரு ட்ரைனிங்காக ஜெர்மன் போறேன், எங்க ஆஃபீஸ்ல இருந்து அனுப்புறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல வந்து என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது ஒரு என்பிஏ அக்ரிடேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கோன்னு சொல்றதுல எங்களுக்கு கொஞ்சம் பெருமையா இருந்துச்சு. ஸோ பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சோனா காலேஜ் சொன்னாங்க. அது எதனால அப்படின்னா, எங்க ஆபீஸ்ல வந்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஒரு இது பாக்குறாங்க அப்படின்னா அது எதை வச்சு பாக்குறாங்கன்னா NIRF ரேங்கிங்னு சொல்லுவாங்க. நம்ம சேலம்லயே ஒரே காலேஜ் நம்ம சோனா இன்ஜினியரிங் காலேஜ் தான் NIRF ரேங்கிங்ல டாப் 200 காலேஜஸ்ல இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 100ல இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க இப்போ ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நானும் அதுல ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றதுலயும் எனக்கு பெருமையா இருக்கு.
ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சாரி. So thank Yes, you for thank you, giving Guru me this Prasad. opportunity. Yes, your memories are really memorable. Thank you so much for sharing your experiences. So as a token of our love and gratitude, we would like to present a memento to Mr. Nagarajan, President of Anjaneya Temple, and we would like to invite you onto the dais. We invite our chairman to please present a memento to Mr. Nagarajan. Thank you, sir. And gratitude is a memory of our heart, and we would like to present a memento to our chief guest. We invite our chairman, vice chairman, and principal to present a memento to our chief guest. Thank you, sir. We now invite Ms. G. Niveta, 2017 batch civil engineering alumni, to share her feedback. Hi all, good afternoon. The dignitaries in the stage, chief guest, management and the students ஓட அப்பா அம்மா எல்லாத்துக்கும் very good afternoon. என் பேர் நிவேதா கணேஷ். நான் 2014 to 2017 சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணேன். 2017 என்னோட தேர்ட் இயர்லேயே நான் வந்து கேம்பஸில் செலக்ட் ஆகி வி டெக்னாலஜிஸில் இப்போ சீனியர் டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். வி டெக்னாலஜிஸ் நம்ம சோனா குரூப்போட ஹெல்த் கேர் அண்ட் இன்ஜினியரிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அது. நான் salary like 8 lakh per annum வாங்கிட்டு இருக்கேன் இப்போ. இங்கேயே படிச்சுட்டு நான் இங்கேயே ஜாபில் இருக்கிறது எனக்கு ப்ரௌடாக இருக்கோ இல்லையோ, எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க என் பொண்ணு இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே ஜாபில் இருக்கான்ட்டு. நான் இதே மாதிரி தான் நம்ம அலுமினிஸ் பேசின மாதிரி 2014 இதே பதட்டத்தோடு நான் இருந்தனோ இல்லையோ எங்கள் பேரண்ட்ஸ் தான் பதட்டத்தோடு இருந்தாங்க, இங்கே சேர்த்திட்டோம் எப்படி படிக்க போகிறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் ஃபேஸ் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். லைக் நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்லை, நம்ம பசங்களை சேர்த்திட்டோம் என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு. லைக் 3 years நீங்கள் முடிச்சுறப்ப கண்டிப்பாக நல்ல நிலைமையில தான் வருவாங்க வெளியே. இது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். என் கூட படித்த எல்லாருமே இப்போ 2017 வெளியே போனேன் எல்லாருமே இப்போ நான் சீனியராக இருக்கேன். என் கூட ஒர்க் பண்ணுறவங்க மற்ற கம்பெனிஸில் இருக்கவங்க எல்லாருமே இப்போ ஜூனியர் லெவல், சீனியர்ஸ், மேனேஜர் லெவல்ஸில் கூட இருக்காங்க. இதோட காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து காலேஜில் படிக்கிறப்பவே ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக பேசிக்ஸ் படிப்பீங்க. செகண்ட் இயர் தேர்ட் இயரில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் லைக் சிவில், நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படித்தனால உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாமே அங்கேயே படிச்சிருவீங்க. மெக்கானிக்கல்னால் சிஎன்சி அந்த மிஷினரி சொன்ன மாதிரி, சிவில் நீங்கள் தமிழில் சொன்னால் எப்படி கலவை கலக்கணும்லேருந்து சிமெண்ட் எப்படி கரண்டி பிடிக்கணும்ல உட்பட நீங்கள் அங்கே செகண்ட் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேருந்தே படிக்கிறனால உங்களுக்கு ஒன்ஸ் கம்பெனிஸ் உள்ள போனோன்னே நீங்கள் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைப்பாங்க. பட் டிபிடிலேருந்து நீங்கள் வெளியே போகிற எல்லாருமே மற்றவங்க 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஃப்ரெஷர்ஸ்க்கு நிறைய நாலேஜ் இருக்கும். லைக் சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்க என்ன சொன்னாலும் டக்கு நம்ம கேதர் புரிஞ்சிக்கிற மாதிரி நிறையா நாலேஜ் நம்மளுக்கு இருக்கும். ஸோ வந்து பேரண்ட்ஸ் யாருமே பயப்படாதீங்க, இங்கே நல்ல ட்ரைனிங் இருக்கும். கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூவில் பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் ஜாயின் பண்ணுவாங்க. நான் இருக்க டைமில் எல்என்டி, வி டெக்னாலஜிஸ், டொயோட்டோ, அசோக் லைலாண்ட் இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸில் ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்ணாங்க. லைக் சேம் திங் ஐஎன்ஆர் சார் இல்லைன்னா என்னால் கண்டிப்பாக இது போயிருக்க முடியாது. இந்த டைமில் ஐஎன்ஆர் சார், கார்த்திகேயன் சார் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் சிவில் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சிவிலில் படித்தனால சொல்கிறேன். ஒரு இம்ப்ளான்ட் ட்ரைனிங்லேருந்து எல்லாமே நான் வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு இம்ப்ளான்ட் ட்ரைனிங் போனேன். அதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு பார்த்தா நம்மளோட காலேஜ் சேர்மன்ஸ், இவங்க நினச்சனால தான் நான் ரயில்வேஸ்க்காக இம்ப்ளான்ட் ட்ரைனிங் 15 daysக்காக போனேன். என்னோட ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கு என்னோட மெயின் லீடராக இருந்தது பிரின்சிபல் சார்.
நீங்கள் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பட் 5 பேர் செய்கிறீங்க, அந்த செய்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிரின்சிபல் தான் ஒரு ஹெட் அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ரீனஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் பையனுக்கு தெரிஞ்சது செகண்ட் இயர் தெரியலனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. யாருமே நீ சீனியர் ஜூனியர் நீங்கள் பார்க்கவே மாட்டாங்க. உங்களுக்கு ஈஸியான லிபர்ட்டி கிடைக்கும். ஸோ யாரும் பேரண்ட்ஸ் யாரும் பயப்படாதீங்க இங்கே இருக்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் 10th ரொம்ப கஷ்டப்பட்டு ராப்பகலாம் படித்து வந்திருப்பீங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு விடியெல்லாம் படிக்கவே தேவையில்லை. ஜஸ்ட் கிளாஸில் நீங்கள் 8 hours நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதினாலே மார்க்கும் வாங்கிடலாம். உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கெயின் பண்ணுறதுனால உங்களுக்கு கம்பெனிஸ் போனோன்னே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கெயின் பண்ணுறதுக்கு நாலேஜ் எல்லாமே. ஈஸியாக சேலரி எல்லாமே நாங்களாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தோம்னு சொல்லலாம். என்னோட க்ரோத் பார்த்துட்டு எங்கள் வீட்டில் இப்போ என் தம்பி இங்கே தான் படித்தாங்க. லைக் 2 years இப்போ அவங்க முடிச்சுட்டு இப்போ அவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் வீடு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் கூட நான் இங்கே படித்து இப்போ நானும் ஐடி கம்பெனியில் இருக்கேன், என் தம்பி ஐடி கம்பெனியில் இருக்காங்க. ஸோ எல்லாருமே நம்பி இங்கே சேர்த்துலாம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பசங்க எல்லோரும் கொஞ்சம் போல்டாக இருங்க. இங்கே போல்டாக நீங்கள் கற்றுக்கிறது தான் இங்கே நீங்கள் போல்டாக கற்றுக்கிறது தான். கம்பெனிஸ் போனோடனே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது நீங்கள் அடுத்தவங்ககிட்ட போய் நான் பேச மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கோர்ஸ் இப்போ காந்திமதி மேம் சங்கீதா மேம்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த டைமில் இல்லை நான் சேர மாட்டேன், இல்லை நான் கிளாஸில் படிக்க மாட்டேன்னு இங்கே சொல்கிறது உங்களுக்கு கம்பெனிஸ் போய் அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் அந்த இடத்துல ஒரு ரிசோர்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பண்ண முடியலன்னா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் கம்பெனிஸ் போனீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு ரிசோர்ஸ், உங்களுக்கு சேலரி கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அப்போ உங்களோட எதிர்பார்ப்பாங்க நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படிங்கிறது. நான் இது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் பயப்படாமல் எல்லாமே மாக் இன்டர்வியூ எல்லாமே நடக்கும். இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு 3 months 1 year முன்னாடிலேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன மாதிரி ட்ரெயின் பண்ணணும், இங்கிலீஷ் நாலேஜ் எல்லாமே இங்கே டெவலப் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே கொடுக்குற ட்ரைனிங்கை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே நம்ம கற்றுக்கலாம், பயப்படாமல் அட்டன் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் ஒரு டைம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்டன் பண்ணுங்கள். கம்பெனிஸில் போய் நீங்கள் அசிங்கப்படுறதுக்கு இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு 60 பேர் இருப்பாங்க கிளாஸில். ஸோ இங்கே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப் ஃபுல்லாக நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாருமே போல்டாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். I want to special thanks I want to give for Mr. Chokku Valiyappa sir for trusting me. எனக்கு வி டெக்னாலஜிஸில் ஜாப் கொடுத்தேன். நான் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் நான் இங்கே இருக்கிறதுக்கு வி டெக்னாலஜிஸ் குரூப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் சாருக்கு என்னோட மென்டராக இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ நீட் டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் ஐனா சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தேங்க்ஸ் Valiyappa sir and Thiagu Valiyappa sir for this. Thank you so much. And for HOD also, thank you so much Loganathan sir. I think you passed in the year 2017. 2017 civil engineering முடிச்சாங்க. அதுக்கப்புறம் பி இன்னும் பண்ணலை இல்லை, you are going to be 2017 டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங் படித்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் சிவில் இன்ஜினியரிங் பேட்ச். இன்றைக்கி வந்து இந்த பொண்ணுக்கு வயசு வந்து அநேகமாக 23 இருக்கும். என்னை விட 27 வயசு சின்னது இல்லையா, சின்ன பொண்ணு. நான் வந்து டிப்ளமா படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பிஇ படிச்சிருக்கேன், அதுக்கப்புறம் எம்இ படிச்சிருக்கேன், அப்புறம் டாக்டரேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து யுகேரி ப்ரோக்ராமில் லண்டனில் வந்து லீடர்ஷிப் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். உன்னை விட 27 வயசு, நீ என்னை விட 27 வயசு கம்மி, அதிகம்னு சொல்கிறத விட. பட் என்னுடைய சேலரியில் இந்த பொண்ணு பிஇ படிக்காமலே 1/3 சேலரி இப்போ வாங்குகிறான். என்கிட்ட படித்த பொண்ணு 23 வயசில் என்னுடைய சேலரி, நான் இவ்வளோ படிப்பு படித்து வாங்குகிற சேலரியில் 1/3 சேலரி வாங்குறான்னா இன்னும் 5 years கழிச்சு என்னவா? ஸோ யூ ஹாவ் டு திங்க் ஓவர் தேட். அப்பார்ட் ஃப்ரம் த குவாலிஃபிகேஷன்ஸ், யுவர் சின்சியர், யுவர் ஆட்டிடியூட், யுவர் பிக்கிங் அப் யுவர் நாலேஜ் அண்ட் யுவர் ரீடிங் ஸ்கில், இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய இடத்த வச்சு கொடுக்கும். இன்றைக்கி வந்து முதல்ல வந்து வி டெக்னாலஜிஸில் வந்து தே டோன்ட் ஹாவ் எனி ஐடியா டு ரெக்ரூட் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ். பட் வி said, sir, you can give chance to Chokku Valiyappa சார்கிட்ட சொன்னேன், you can give chance to our diploma students, and they have recruited 3 diploma students from civil engineering. மற்ற 2 பேர் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்க இப்போ சேலத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க 8 லட்ச ரூபாய் இன்றைக்கி சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. நான் திருப்பி சொல்கிறேன், சேர்மன் கவனிக்கவே மாட்டேங்கிறார், என்னையோட 1/3 சேலரி வாங்குறான். ஸோ பாருங்கள், ஸோ நம்மள்ட்ட படித்த பசங்க சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல் எதை பற்றியும் கவலை இல்லை. இங்கே படித்தாச்சுன்னா நம்ம ஆஞ்சநேயர் கோயில் நாகராஜன் சொன்னார் இல்லையா, வெளியே போகும்போது நீங்கள் வந்து பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக வெளியே போவீங்க அப்படின்னு உதாரணம் தான் நிவேதிதா. அண்ட்
Thanks to Mr. Chokkaliyappa, Vice Chairman, V Technologies, for giving the opportunity continuously for our students, civil, mechanic, electrical students எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. வேலை கொடுக்கறதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸே அவங்க வந்து சான்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ நிவேதா ஃபார் கம்மிங் ஓவர் ஹியர். தேங்க்யூ. Thank you all for giving me this opportunity. Thank you. Thank you, Nivedha. Next, we would like to present mementos to the principal, headmasters and headmistresses who have joined with us today. So at first, we would like to invite our chief guest, sir, to present a memento to Miss Prasanna Vadani, headmistress, Model School, Kondalampatti, Salem. We invite our vice chairman, principal, sir, to join the Next, we would like to invite Ms. M. Gomati Rani, Principal, Higher Secondary. Ogana Sundaram, Principal, Gugai Higher Secondary School, Salem. Thank you, dignitaries. கல்வி கொடை தந்த வள்ளல், அனைவரிடத்தும் அன்பு காட்டும் பெருந்தகை, நேரம் காலம் பாராமல் மக்களின் தேவையறிந்து சேவை செய்யும் கொடை வள்ளல், மாறா இறை நம்பிக்கை கொண்ட சிறந்த ஆன்மீகவாதி, 65 ஆண்டுகள் பழமையும் பாரம்பரியமும் உடைய நம் சோனா கல்வி குழுமத்தை தன் முன்னோர்கள் காட்டிய பாதையில் சிறப்பாக வழிநடத்தி உலகத்தரத்திற்கு இட்டு செல்லும் உத்தமர், என்றும் எங்களின் புன்னகை அரசர், எங்கள் சேர்மன் உயர் திரு சி. வள்ளியப்பா ஐயா அவர்களை தலைமுறையாற்ற அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். Mr. Murali, Principal Karthikeyan, all the staff, and the respected principals or headmasters from different schools, Mr. Murali, Thiago, Madam, parents, and my dear students. So, இன்னைக்கு நான் லேட்டாக வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம், பல பேர் சேலத்துலேருந்து வந்திருப்பீங்க. சேலத்தில் சுகவனேஸ்வரர் கோயில் 4 வருஷமாக கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி அது சரியாக நடக்கலை, முடியல. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு இன்றைக்கி காலையில் முகூர்த்த கால் நட்டாங்க. அதுக்கு நான் அந்த கோயில் சேர்மன், அதனால் ஸோ இவன்ட்டு தெரியாமல் அதை போடு. இதான் அந்த பூஜை ஆரம்பித்தது. ஃபியூ ஸ்லைட்ஸ் குயிக்காக போடு. சொல்லிட்டீங்களா? சரி, இதான் முகூர்த்த கால். ரைட், நெக்ஸ்ட். இந்த மருந்து இடிக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இங்கெல்லாம் அதாவது இந்த சாமியை வச்சுட்டு அதுக்கு நடுவில் சிமெண்ட்டுக்கு பதிலாக இந்த மருந்துன்னு வைப்பாங்க. அது நீங்கள்லாம் போய் கூட பார்க்கலாம், 2-3 நாளைக்கு நடக்கும். அது இரும்பு மாதிரி இருக்கும். அது செட்டிநாட்டிலேருந்து அந்த ஸ்பெஷாலிட்டி காரைக்குடியிலேருந்து பண்ணுறாங்க. என்னப்பா?
வரலையா? அந்த உருண்டை இருக்கு பாருங்கள், சம்திங் லைக் நொங்குன்னு சொல்ல. அந்த உருண்டை அவ்வளோ இரும்பு மாதிரி இருக்கும். அது அந்த இடிக்கிறத போடப்பா. This is a new experience for you. You can go and see. Right, போதுமா? ஏன்ப்பா அந்த கணபதி காட்ட முடியுமா? இந்த ரெட்டை பிள்ளையார்ன்னு இருக்கும், அந்த பிள்ளையார் எடுத்து வைக்கிறாங்க. ரைட் ரைட்டப்பா, போதும். அந்த சிகப்பா தெரியறதா மருந்து. ரைட். ஸோ டுடே வி ஆர் ஆன் த 65th ஃப்ரெஷர்ஸ் டே. லேசாக எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் 9th or 10th படிச்சுட்டு இருந்தேன். அந்த காலத்தில் தான் 1958 த ஃபஸ்ட் பேட்ச். எனது தந்தையார் பழைய சேர்மன் சுக்கலிங்க செட்டியார் அவர்கள் ஒவ்வொரு பையனையும் அந்த காலத்துல எல்லாம் ஒன்லி இட்ஸ் பாய்ஸ் பாலிடெக்னிக், ஒவ்வொரு பையனையாக பார்த்து செலக்ட் பண்ணி இங்கே அனுப்பிச்சாங்க ஆஃபீஸில், மில் ஆஃபீஸில். அன்றைக்கி ஆரம்பித்து பல தலைமுறைகளாக இங்கே பல பேர் உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை உங்கள் தகப்பனாரோ பாட்டனாரோ படிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கை தூக்க முடியுமா? உங்கள் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் பேரண்ட்ஸ் யாரும் இங்கே படித்தாங்களா? என்ன கார்த்திகேயன் யாரையும் காணோம்? சிஸ்டர், பிரதர், நிறைய வந்துடுவாங்க. காணமே ஜாஸ்தி. ஓஹோ, சரி சரி சரி, ஓகே. எனிவே அவங்க மைக் கொடுத்துருங்க, மைக் கொடுத்துருங்க. என் பெயர் வசந்தி. நான் 2002 பேட்ச் தியாகராஜா பாலிடெக்னிக் சிவில் இன்ஜினியரிங் 2 பேட்ச். அப்புறம் சார் 3 இயர்ஸ் முடித்தோடனே அப்புறம் நாங்கள் ஃபேமிலி ரொம்ப லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்புறம் பிரின்ஸிபல் சார் இவங்கெல்லாம் கார்த்திகை சார் அப்போ எங்களுக்கு ஹெச்ஓடி. அவர் பேசவே நடுக்குது. அவர் தான் ஹெல்ப் பண்ணி எங்களெல்லாம் படிக்க வச்சார் என்ன. அப்புறம் முடித்தோடனே ஒன்லி சிஎஸ் அசோசியேட்ஸுன்ட்டு நான் ஒர்க்குக்கு போனேன்ட்டு ஒன்லி 900 rupeesக்கு நான் சேலரிக்கு போனேன், ஒர்க்குக்கு போனேன். அப்புறம் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அப்புறம் பார்ட் டைம் பி 2012 பார்ட் டைம் பி முடிச்சிட்டேன் நம்ம கற்பூர் இன்ஜினியரிங் காலேஜ். அங்கே முடிச்சுட்டு அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் 10th தான் முடிச்சிருக்காரு. அப்புறம் நான் டிகிரி ஹோல்டர் ஆகிட்டு பிஜிஆர் எனர்ஜி சிஸ்டம்னு மேட்டூரில் புது தெர்மல் ஒர்க்கு ஆரம்பித்தாங்க. அதில் நாங்கள் கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து செஞ்சோம். எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் இப்போது ஆர்பிபி, எல்என்டி, இந்தமாரி யூஆர்சி, இந்தமாரி கான்ட்ராக்ட் லேபர் கான்ட்ராக்ட் பேசிக்கில் ரொம்ப பெரிய லெவல் செய்யலை. இன்னொருத்தர்கிட்ட ஒர்க்குக்கு போகாமல் என் பொண்ணு சார் அப்பயே சொன்னார், எனக்கு ஒரே பொண்ணு தான். என்னுடைய கசின்ஸையும் கொண்டு நான் சேர்த்திருக்கேன் ஆர்கிடெக்டில், அவங்களும் முடிச்சிருக்காங்க. அப்புறம் என் பொண்ணையும் இங்கே ஆர்கிடெக்ட் படித்து என்னுடைய லைன்லேயே கொண்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை.
சாரும் சொன்னார் இங்கேயே படிக்க வைக்கணும் உங்கள் பொண்ணுன்ட்டு. அதனால தான் கொண்டு வந்து இங்கே சேர்த்தேன். ஜனனி சார், ஜனனி. பிளானிங் எல்லாம் வீட்டிலே வந்து நான் பண்ணி தருவேன். சாஃப்ட்வேர் லைனில் எல்லா பிளானிங் எல்லாம் நான், அப்புறம் முகேஷ் அசோசியேட்ஸ் எல்லாம் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பிளானிங் எல்லாமே நான் வீட்டில் பண்ணி தருவேன். கான்ட்ராக்ட் லைனில் எங்கள் சார் வந்து அங்கே போய் லேபரெல்லாம் பார்த்துக்குவார். அதனால் எனக்கு அங்கே கம்பெனிலேருந்து என்னை மேம்னு கூப்பிடும்போது பேசுவாங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்தெல்லாம். அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வந்து மாதம் 1 lakh ஏர்ன் பண்ணுற மாரி ஒரு 10 பேர்த்துக்கு நான் வந்து சம்பளம் தரேன். வாராங்க 50 பேர் வச்சு நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ சார், இங்கே பேச அனுமதி கொடுத்ததுக்கு உங்களுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நானே கேட்கலான்னு இருந்தேன் சார். சார் முன்னாடியே வந்து பர்மிஷன் கேட்டிருக்கணும், நாம் நடுமத்தில் பேசக்கூடாது அப்படின்ட்டு தான் சார். ரொம்ப தேங்க்யூ சார். வள்ளியப்பா சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த மாதிரி இது ஒரு உதாரணம். 3 தலைமுறை படித்தவங்களும் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி சோனா காலேஜ்லேயும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது தலைமுறை பல கண்ட கல்லூரி. 65 ஆண்டுகளாக அது இந்த கல்லூரிக்கு சேர்மனாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் அ கிரேட் ஹானர். ஒரு தொய்வில்லாமல் மேலே போயிட்டே இருக்கிற கல்லூரி இந்த தியாகராஜர் பாலிடெக்னிக். இந்த இவ்வளோ ஒரு உன்னதமான இந்த ஹைட் நீங்கள் கூட பார்க்கலாம். யாராச்சும் இந்த பெரிய ஒரு ஃப்ளாக் கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? பில்டிங், இந்த பில்டிங் மேலே யாரும் பார்த்தீங்களா? நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் யாரும் பார்க்கலையா? ஒருத்தன் தான் பார்த்தேன். என்ன ஒருத்தருமே பார்க்கல? பிரின்சிபால். குட் குட் குட். ஆல் தேங்க்யூ. இந்த ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 75 feet லென்த்து, 50 feet ஹைட்டு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷத்துக்காக 75 அடி நீளம். அந்த ப்ரொப்போர்ஷனேட்டை 50 அடி போட்டு ஒரு பெரிய ஒரு விழாவாகவே அதை கொண்டாடணும். மினிஸ்டர் நேரு வந்து இனாகுரேட் பண்ணார். அது நாங்கள் 3-4 நாளில் எடுத்திருப்போம். மாணவர்கள் மேலே பிரியமாக இருக்கிற ஸ்டாஃபும் பிரின்ஸிபாலும் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. புது பையங்கள்லாம் பிள்ளைகள்லாம் வர்றாங்க, அவங்க பார்க்குறதுக்காக வேண்டி இன்றைக்கி ஈவினிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் ஸ்டில் தட் ஃப்ளாக் இஸ் தேர். அந்த மாதிரி இது சேலத்திலேயே உயர்ந்த கட்டடம் இந்த கட்டடம் தான். ஸோ வி ஹவ் அச்சீவ்டு மெனி லாரல்ஸ், அது புகழ்கள். இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள், உங்களுக்கு முன்னாடி படித்தவங்க, அதுக்கு முன்னாடி படித்தவங்க, அதே மாதிரி பிரின்ஸிபால், டீச்சர்ஸ், ஸ்டாஃப், முந்தி இருந்த ஸ்டாஃப், இப்போ இருக்கிறவங்க, அசிஸ்டண்ட்ஸ் எல்லோரும். ஸோ அண்ட் பேரண்ட்ஸ். அந்த உங்கள் பேரண்ட்ஸால் தான் நீங்கள் இன்றைக்கி இங்கே வந்திருக்கீங்க. நான் ஒரு 2 நாளைக்கு முந்தி இன்னொரு பாலிடெக்னிக்கை பற்றி ஏதோ நியூஸ் வந்திருந்தது. அதில் பார்க்கல அங்கேயே பாத பூஜை பேரண்ட்ஸுக்கு பண்ண சொன்னாங்களாம். இட்ஸ் எ வெரி குட் திங். அதனால் யூ ஷுட் ஆல் அப்ரிஷியேட். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் அவங்க படுற உங்களுக்காண்டி எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் உங்களை கொண்டாடுறாங்கங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே அவங்க வயசான காலத்தில் நீங்கள் அதை நினச்சி பார்க்கணும். உங்கள் ஸ்டாஃப் உங்களை, அந்த பொண்ணு பேசினால நிவேதியா, அவெல்லாம் இன்றைக்கி இந்த லெவலில் இருக்கான்னா த ரீசன் இஸ் த ஸ்டாஃப். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு, குருக்களுக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல ஸ்டாண்டிங் ஓவேஷன், நின்றுக்கிட்டு கை தட்டணும் எல்லாருமா. ஐ ரிக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு கிவ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். Thank you.
ஸோ இன்னும் எவ்வளவோ அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. பிரின்ஸ்பால் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட்டு மட்டும் அச்சீவ்மெண்ட் பத்தாது, லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வரணும். நீங்கள்லாம் அந்த அம்மா சொன்னா இல்லையா, நான் 10 பேருக்கு வேலை கொடுக்குறேன்ட்டு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி அத்தனை பேருக்கு வேலை கொடுக்கணும். இந்த கல்லூரியிலேருந்து கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பயனடைஞ்சு போயிருக்காங்க. 60,000 பேர் இங்கே மட்டுமே படிச்சிருக்காங்க, மற்ற ட்ரைனிங்ஸ் எல்லாம் சேர்த்தா. அப்போ கிட்டத்தட்ட 1,00,000 ஃபேமிலி அவங்க பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தா more than 10 to 15 lakhs people have benefited by this college. ரைட். அப்புறம் இந்த வி டெக்னாலஜிலேருந்து படிச்சுட்டு வந்திருக்காங்க. காலையில் கூட வி டெக்னாலஜியோட சிஇஓ, தட் இஸ் அவர் வைஸ் சேர்மன் சொக்கு, காலையில் பேசினார். ஸோ ஹீ இஸ் இன் யூஎஸ். தெர் இஸ் லாட் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வி ஷுட் கெட் லாட் ஆஃப் பீப்புள், பார்த்து சேர்க்கறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் பல இடத்துல, not only in V technology, in many of the companies, they need the வேலை கிடைக்கலைங்கிறது அவனுக்கு வேலை தெரியாததுனால கிடைக்கல, வேலை தெரிஞ்சவனுக்கு, நல்லா படித்தவனுக்கு வேலை கிடைக்கலைங்கிறது இதே கிடையாது. ஸோ there is a lot of opportunities. ரைட். அப்புறம் ரொம்ப நேரமாக பேசியாச்சு. ஸோ only 2 things I will say. இந்த புண்ணிய பூமின்னு நாங்கள் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. சொன்னீங்களா? புண்ணிய பூமின்னு சொன்னீங்களா? அதுக்கு பல காரணம் உண்டு. நான் வந்துட்டு கோயில் சேர்மனாக இருக்கேன். அப்போ உண்டியல் எண்ணுவோம். அப்போ ஐ யூஸ் டு டேக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அவர் பாலிடெக்னிக் ஃபார் கவுண்டிங். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாதிரி ஒரு மனோநிலையில் மக்கள்லாம் பணத்தை போடுறாங்க, எதுக்கு அப்படி போடுறாங்க அப்படின்ட்டு. அப்போது ஒரு சிட்டு நிறைய பணத்தை கொட்டி வைப்பாங்க. அந்த ஏன்ப்பா அதை போட முடியுமா? இருக்கப்பா அது இருக்குன்னு சொன்னேன்னே ஷானவாஸ் இல்லை எடுத்துட்டு, சரி பார்ப்போம், எடுத்துகிட்டு பார்ப்போம். அதில் நிறைய சீட்டுகள் எல்லாம் வரும். இப்போ நான் உட்காந்துருந்த இடத்துல ஒரு சீட்டு வந்தது. என்ன இல்லைன்னு சொன்னியே, மாணவ மாணவியருக்கு பணி நியமன ஆணை அப்படின்னு ஒரு தகப்பனார் அந்த சிட்டை போட்டிருக்காரு. அந்த சிட்டில் பார்த்தீங்கன்னா தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி பேர் இருக்குது, என்னோடய பேர் இருக்குது. அது வேலை கிடைச்சதுன்னு வந்திருக்கு. ஒரு எங்கேயோ ஒரு உண்டியல் எண்ணெயில் பல சிட்டுகள் இந்த மாதிரி, அந்த சிட்டு மட்டும் எனக்கு வரணும், அதை நம்ம தியாகராஜர் பாலிடெக்னிக் பையன் எடுத்து எங்கிட்ட கொடுக்கணும்னா அது ஒரு தெய்வ சங்கல்பம். எங்கேயுமே சாமி வந்து நான் இருக்கேன், நான் தான் சாமின்னு சொல்ல மாட்டார். இந்த மாதிரி இதில் தான் காட்டுவார். தட்ஸ் வை வி கால் இட் அஸ் அ புண்ணிய பூமி. அப்புறம் நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த டிவி பார்க்குறது, நல்ல சமாச்சாரங்களை பாருங்கள். தமிழ் சேனலுக்கே நீங்கள் பணம் கொடுக்காட்டு கூட பரவாயில்ல, அப்படியே நீங்கள் தமிழ் சேனல் பார்த்தீங்கன்னாலும் இந்த சீரியலை பார்க்குறத கண்டிப்பாக விட்டுடுங்க. ஐ எம் ஹாப்பி, ஐ ஹவ் காட் ஸோ மச் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திஸ். ஸோ நீங்கள் எல்லாம் என்னோட ஒத்துக்கிறீங்க. அதை போல் ஒரு யூஸ்லெஸ், ஐ சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், யூஸ்லெஸ் இன் திஸ் ஸ்டேஜ், ஒரு உபயோகம் இல்லாத ஒரு சமாச்சாரம் எதுன்னா இந்த தமிழ் சீரியல் தான். நான் யார்கிட்ட வேணாலும் சொல்ல தயாராக இருக்கேன். காசை கொடுத்துட்டு அழுகிறதுக்கு அது பண்ணணுமா? அதனால் எவ்வளவு பிள்ளைகள் படிக்க முடியல. பக்கத்து ரூமில் பிள்ளை படித்து அந்த ரூமில் இந்த அழுகையும் இதுவும் சம்மந்தம் இல்லாத நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நீங்கள் டிவி பார்க்குறதுனா எத்தனையோ நல்ல சமாச்சாரங்கள் இருக்குது, எத்தனையோ இது இருக்குது, அதை பாருங்கள். ஸோ ஐம் ஷுவர் தட் கிராஜுவலி அது ஒரு, அன்றைக்கி கூட தமாஷா ஒன்று சொல்லலாம், இந்த வடிவேலு காமிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வடிவேலு ஒரு
ஆட்டோவில் பிரசவத்திற்கு வாடகை கிடையாதுன்னு போட்டிருப்பாங்க இலவசம்னா. இப்போ ஒரு 4 பெண்கள் ஏறி சீக்கிரமாக போப்போ பிரசவத்துக்கு போகணும் அப்படிம்பாங்க. அங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டியிருக்கும். என்னென்னு கேட்டால், இல்லைப்பா இந்த சீரியலில் இன்றைக்கி பிரசவம், அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போது அதுக்காக வேண்டி பார்க்க வந்தோம்னு சொல்லுவான். அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் பிகமிங் எ லாஃபிங் ஸ்டாக், ரைட். கடைசியாக நான் இப்போ கோயிலேருந்து வர்றேன். ஒரே ஒரு சின்ன கதை. எப்போவுமே நீங்கள் நான் ப்ரிப்பேர் ஒன்றுமே பண்ணலை. ஏன்னா நான் இன்றைக்கி காலையிலேருந்து கோயில் இருந்துட்டு வர்றேன். ஸோ கார்த்திகேயன் எப்பவும் சொல்லுவார், ஒரு கதை சொல்லுங்கள் அப்படிம்பாரு. இப்போ நான் கோயிலேருந்து வர்றதுனால அந்த கோயில் சம்மந்தமாக ஒரு சிற்ப கதையை சொல்லலான் இருக்கேன். முரளி, யூ கேன் ஃபாலோ தமிழ்? தமிழ் தெரியுமில்ல? வெரி குட். கோயில் கட்டுறதுக்கு பெரிய கல்லுகள்லாம் வருது. அந்த கல் சிற்பி உடைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது ஒரு கல் வந்துட்டு, எனக்கு போதும், எனக்கு இதுக்கு மேலே ரொம்ப பெயினாக இருக்குது, வலியாக இருக்குது, விட்டுடு அப்படின்னு சொல்லுது. சரின்னு அதை எடுத்து படியாக வச்சிடுறாரு, கோயிலுக்கு போகிற படி. இன்னொரு கல் எடுத்து தட்டுறாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்துச்சு. அப்புறமா சிற்பியாரே விட்டுடுங்க, என்னால் முடியலைங்குது. அதுதான் ஒரு தூணாகிடுச்சு. தூணாக நிறுத்திடுறாரு. அப்புறம் அப்படி இன்னும் அடுத்த கல் எடுத்துக்க பண்ணுறாரு. அப்போது சிற்பியாரே போதும், என்னால் முடியலன்னு அந்த கல்லை சொல்லுது. அது வந்து அந்த சாமி ரூமுக்கு போகிறதுக்கு, கற்பகிறதுக்கு போகிறதுக்குள்ள கதவாக வச்சிடுறாங்க. கடைசியில் ஒரு கல் எடுத்து பண்ணுறாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நீ என்ன நினைக்கணுமோ அது மாதிரி நான் ஆறேன்னு சொல்லிவிட்டு அந்த கல் வந்துட்டு அந்த சிற்பி கையில் சந்தோஷமாக இருக்குது. அவரும் வேலையை செய்துக்கிட்டே இருக்கார். கடைசியில் செய்து முடிச்சிடுறாரு. அந்த சிற்பந்தான் அந்த கோயிலோட பிரதான மூலஸ்தான சுவாமி. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள்லாம் அவர் களிமண்ணுன்னு சொன்னார் இல்லையா நாகராஜன், நீங்கள் களிமண் இல்லை, நல்ல கருங்கல். இங்கே வந்து இந்த சிற்பிகள், எங்கள் பிரின்சிபால்ஸ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாம் அதை செதுக்கி உங்களை ஒரு நல்ல சிற்பமாக, ஒரு நல்ல முன்னுக்கு கொண்டாடுறாங்க. ஸோ ஐ எம் ஷுர் தட் மை ஸ்டாஃப் அண்ட் மை பிரின்சிபால் எவ்ரிபடி வில் பி வித் யூ. பட் நான் இன்னொன்று கூட சொல்லுவேன், இங்கே டிசிப்ளினும் இருக்கும், ஃப்ரீடமும் இருக்கும். அது எப்படி ரெண்டும் இருக்கும் அப்படின்னா, அதாவது ஒரு அளவோடு இருக்கும். இந்த பட்டம் விட்டுருப்பீங்க பல பேர், உங்களுக்கெல்லாம் தெரியாது, கேர்ள்ஸுக்கு தெரியாது. பட்டம் தெரியுமா? பட்டமே தெரியாதா? அந்த பையன் அந்த காலத்தில் எல்லோரும் விட்டுருக்கோம். அந்த கையில் இருக்கிற நூல் தான் முக்கியம். அது இருந்தால் தான் பட்டம் மேலே மேலே பறக்கும். அவன் அந்த நூலை விட்டுட்டான்னா பட்டம் எங்கேயோ போயிடும். அந்த மாதிரி உங்களை உயர பறக்க விடுவாங்க. அந்த கடைசியில் அந்த நூல், அந்த புடி ஆசிரியர்கள் கையில் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 3 வருஷம் இங்கே இருக்க போகிறீங்க. அதுக்கு முடித்ததுக்கப்புறமும் இங்கே சோனா காலேஜில் சேரலாம், இல்லாட்டி வி டெக்னாலஜி போல பல கம்பெனிகளுக்கு வரலாம். ஸோ இந்த கல்லூரியில் சேர வந்திருக்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அண்ட் ஆல் தி பெஸ்ட், ஆல் தி குட் விஷஸ் ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். ஸோ நம்ம சேர்மன் சார் சொன்னார் டிவி சீரியல்ஸை நிறைய அவாய்ட் பண்ணணுன்னு. ஸோ வைஸ் சேர்மன் சார் இந்த 8 habits that damage your brain அப்படிங்கிறதுல ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி யூஸ் பண்ணாதீங்க. மொபைல் ஃபோன் பசங்களை பார்த்துக்கோங்க. மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை அதிக நேரம் யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் தென் நெகட்டிவ் நியூஸை நிறைய நம்ம வாங்கிக்க வேண்டாம். நம்மளை சுற்றி நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை செட் பண்ணிக்கணும். அண்ட் சுகர் ஃபுட்ஸை அறவே குறைச்சிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட பிரெயின் டெவலப்பிங் ஆக்டிவிட்டீஸை கம்மி பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். சேர்மன் சாருக்கான தேங்க்ஸ் நோட் கொடுக்கணும் அப்படின்னா
நான் வித் யோர் பர்மிஷன் நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஸோ சான்ஸ்கிரிட்டில் ஒரு வார்த்தை, ஒரு லைன் இருக்குது, அதிதி தேவோ பவ. மீன்ஸ் நமக்கு வர விருந்தினர்களை நம்ம கவனிச்சு அனுப்பணுங்கிறது. ஸோ இங்கே எத்தனையோ ஆயிரம் விருந்தினர்கள் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம கவனித்து, நம்ம சேர்மன் சார் கவனித்து பார்த்து, கடவுளுக்கெல்லாம் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணர் பொறாமப்பட்டு தான் கடந்த 3 வருடமாக அவரோட ஜென்மாஷ்டமியை நாள் முழுக்க இங்கே இருந்து என்ஜாய் பண்ணார். ஸோ இதை பார்த்து பொறாமப்பட்ட மும்மூர்த்திகளில் இன்னும் ஒருத்தர் சிவன் ஸ்ரீ சுகவனேஸ்வரர் கோயிலுக்கும் ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் இவரோட சேவை தேவைன்னு கூப்பிட்டாரு. அதை பார்த்து பொறாமப்பட்ட அவரோட பையன் ஸ்ரீ ராஜகணபதி கோயிலில் வீட்டில் இருக்கார், முழு முதற் கடவுள். அவரும் இவருடைய சேவையை வேணும்னு சொல்லி ப்ராப்பரா தமிழக அரசு மூலியமா அறங்காவலர் குழு தலைவரா நியமிச்சு கொண்டு இவரோட சேவையில திகழ வேண்டும்னு அவங்களே முடிவெடுத்திருக்காங்க. ஸோ அத்தகைய உத்தமரான நம்ம சேர்மன் ஐயா அவர்களுக்கு நம்ம வாழ்த்த வயதில்லை, எழுந்து நின்று உங்களுடைய கரகோஷங்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ அவரோட சேர்ந்து அவரோட பணிகளை பாதி அளவுக்கு வழி நடத்தி செல்லும் எம்முடைய ஆட்சி மேடம் அவர்களுக்கும் உங்களுடைய கரங்கோஷங்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது பத்தாது, இன்னும் நிறைய கொடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் தட் யூ ஹவ் டன் டு அஸ். ஷர்லி, ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கைமாறு ஒன்று தான். அடுத்த 3 வருடத்துக்கு நீங்கள் உங்களை நீங்களே செதுக்கி கொண்டு எங்களுடைய வழிகாட்டுதலுடன் யூ ஹாவ் டு கீப் த சோனா ஃபிளாக் அண்ட் டிபிடி ஃபிளாக் ஃப்ளை ஹை. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். Now it's time to invite heads of various schools to felicitate the gathering. First we have Miss Prasanna Vadani, Head Mistress, Model School, Kodlambati, to offer felicitations to the gathering. Please, ma'am. Respected Chairman Sir, Chairman Madam, both Chairman, Vice Chairmen, Principal and Chief Guests, Mr. Murali Sir, and higher officials, staffs, lecturers, HODs, professors, parents, friends, and my dear students. Good morning, namaste to everyone. I am really privileged to stand before you to welcome you all. Really, you are all lucky. And be proud to study in this college because it is a well established and renowned college around this area. Everyone, as you come with lot of hopes, aspirations, ambitions, expectations and imaginations. Sure, try your level best and achieve your goal. Everything is new for you in this campus because new campus, new lecturers, new classroom, new friends and even new technology. This leads you to your bright future and success. Anyhow, don't ever give up your dreams. I know you are going to make it. It may take time and hard work. You may become frustrated and at times you will feel like giving up. Sometimes you may even wonder if it's really worth it. But I have confidence in you. I know you will make it if you try. I am so happy to welcome you all wholeheartedly. We give you warm welcome. We wish you good luck and all the best for your future. Have a wonderful study. Fulfill your dreams. God bless you. Showers of blessings. Thank you. Thank you, ma'am. Now we invite Mr. Mohan Sundran, Headmaster, Gugai Higher Secondary School, to felicitate the gathering. Please, sir.
அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள், ஆட்சி அம்மா அவர்களுக்கு மற்றும் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், ஃப்ரெஷர்ஸாக வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தினை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது சேர்மன் ஐயாவட்டும் நமது முதல்வர் சாராகட்டும் இருவருமே இந்த பூமியை புண்ணிய பூமி என்று கூறினார்கள். இந்த புண்ணிய பூமியில் நின்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கியமைக்காக இந்த நிர்வாகத்திற்கு என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள், ஒழுக்கமும் கல்வியும் உங்களுடைய இரண்டு கண்கள் போன்றது. ஒழுக்கமில்லாத கல்வி அது கல்வி என்றே சொல்ல முடியாது. ஒழுக்கம்தான் மாணவர்களை பண்படுத்தி மேல்நிலைக்கு உயர்த்தி விடக்கூடிய ஒரு பண்பாகும். அப்படிப்பட்ட பண்புமிக்க மாணவ செல்வங்கள் 60,000 பேரை உருவாக்கி இன்று பல்வேறு நிலைகளில் அவர்களை இருத்தி அழகு பார்க்கக்கூடிய இந்த நிர்வாகத்தினருக்கு என்னுடைய பணிவான நன்றி. செல்வி நிவேதிதா ஒரு உதாரணம் எக்ஸாம்பிள் இங்கு வந்து அவங்களுடைய அட்ரஸ் பண்ணாங்க. அந்த பெற்றோர்களுடைய அந்த மாணவியனுடைய பெற்றோர் இங்கே வந்திருந்தா நமது திருவள்ளுவர் கூறியபடி ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பொண்ணு இப்படி இவ்வளவு பெரிய மேடையில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி படித்ததோடு அல்லாமல் இந்த நிறுவனத்திலேயே வேலையும் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருந்தா அந்த பெற்றோருக்கு இன்னும் ஆயுள் 2 ஆண்டுகள் கூடும். வாங்கி வந்த அந்த வரத்தை எத்தனை ஆண்டுகள் வாங்கி வந்தார்களோ அதை விட 2 ஆண்டு கூடும். ஏன்னா அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, தன் மகன் சான்றோன்னு கேட்டாவே அவ்வளவு உடல் புல்லரிக்குமா. இந்த மாணவர்களாகிய உங்களுக்கும் திருவள்ளுவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, தந்தை மகன் தந்தை காட்டும் உதவி, இந்த தந்தை அதாவது என்ன தவம் செய்து இந்த மகனை பெற்றாரோ அப்படிங்கிற மாதிரி பேர் எடுக்கணும். அப்படி பேரெடுக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் வளங்களும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்புக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir. Now I invite Miss I. Velaval, Sengutar Public School, Taramangalam, to offer felicitation to the gathering. Please, ma'am. Good afternoon, brothers and sisters, and my dear darling students. To stand before you all, I am really gifted. This is my 39th year of my experience in teaching. So I really feel privileged to stand before you all. Where the mind is without fear and the head is held high, where knowledge is free, into that heaven of freedom, my Father, let my country awake. As my brothers had already opined, this is a heaven on earth for y'all. Your thunderous ovation, please. Heaven on earth, is it that? Bhumi, what Bhumi sir had already told? Deviga Bhumi, to tell you the truth, I have my own sons and daughters who are a product of this blessed college. We are blessed to be here. To tell you the truth, we are blessed to be here. நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் இங்கே இருக்கிறதுக்கு. 1000 times I'm telling you, it can be in multiples also. My own people are well up in life. My own students, they have come up in life. And as he has already told, you are not an ordinary ghar. Ghar means stone. You have come here as an ordinary ghar, but you will be polished into a diamond when you all leave this institution. After leaving this institution, you cannot forget this institution. The only thing, I don't want to kill your time because we are running short of time. I can talk volumes together about this. Blessed, blessed, blessed Bhumi. You have all people who are really blessed to teach you all, and you are doubly blessed to be there as your students. To tell you the truth, the main thing that I want you all to imbibe from them is, we are traditionally bound, we are culturally bound, we are spiritually bound.
and you should be, we are really honored to be here. Dear students, மாணவர்கள், உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னன்னு, வாழ்க்கையில் சாருங்க முன்னாடி எனக்கு பேசின பிரதர்ஸ் முன்னாடி சொன்னது மாதிரி ஒழுக்கம் very very important. Your mother, pida, guru, and then only your deivam comes. Please, for heaven's sake, as they've already told, keep off your cell phones, keep off your gadgets which are not of much use to you. When the teacher teaches you inside the class, please petrol wash your brain and open your ears and listen to them. That is more than enough. Please revere your teachers. அவங்களை நீங்க மதிப்பு கொடுத்தாவே உங்களுக்கு படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும். All the best for your future venture. I am highly pleased to stand here before the stalwarts educational exponents. Thank you. My blessings are always here for you. Thank you, ma'am. Next, we invite Mr. Loganathan, Vice Principal, Vidya Mandri CBSE School, Steel Plant, to felicitate the gathering. Please, sir. A very pleasant good afternoon to you all. I'm really happy to stand before you in the August occasion. And the second phase of life you are leading after the schooling, you have chosen a beautiful, a innovative, a creative, whatnot, the Excel institution in the Salem city. I would say you are just like butterflies, though I am a biology teacher basically. What for? What do that butterfly do? It just move from flower to flower in search of the finest part in the flower, that is nectar, as called honey. You are also like that. You can move anywhere, any type of institutions, and you find some people who have that the best in their heart and soul, and you have to suck that. Take the nectar and make use of it. Second, I would say that you are all future, the current Brahmas. Basically, engineers are called creators, and you are the creators. Always think differently, and this is the place you have to think with a third eye vision. In my life, I would say that one of my students, Mr. Raj Vignesh, who studied here in that mechanical department, he got that patent right for innovating that pollution-free silencer in the two-wheeler. He has completed 25,000 competitors. Out of that, 250 is shortlisted. Out of that, best among the 8, he has got the 8th place in the India level. So you have that opportunity to get a patent right. A lot of patent rights should come and make that Salem proud of you. As Dr. APJ said, பிறப்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம், வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாறணும்னு நினைக்கிறேன்.
You will all do that, and you are here. Definitely you will do. I wish you all the best. Thank you for giving me this opportunity. Thank you. Thank you, sir. We now invite Ms. Gomati Rani, Principal of Glazebrook Matriculation High Secondary School, to offer felicitations. पुण्य भूमि त्यागराजर पॉलिटेक्निक कल्लूरी. Good afternoon to one and all present here. First of all, I would like to thank the management and the staff for giving me this opportunity. I would like to ask a small question to the gatherings. Is it possible to take water in a sieve? தண்ணீரை சல்லடையில் அள்ள முடியுமா? How many of you say it is possible? Is it possible? It is possible. Only thing what we need is patience. We have to patiently wait till the water freezes. தண்ணீர் வந்து ஐஸா மாற வரையும் பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக எடுக்க முடியும். This concept we learnt in the lower classes, irrespective of what group we have taken in the college. The thing is, we have failed to apply in our life. So dear children, we have to apply everything, whatever we learn in our daily life. Only then we will be appreciated and recognized. சேலம்னு சொன்னாவே ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம எல்லாரோட மைண்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் வந்து மாம்பழம், செகண்ட் வந்து சேலம் ஸ்டீல், த பெஸ்ட் ஸ்டீல் இன் த வேர்ல்ட். தென் வாட் கம்ஸ் நெக்ஸ்ட்? Thiagarajar Polytechnic, of course. So dear children, you people are in the right place. Okay, you are in the right place. Only thing is you have to learn from the environment. நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லா என்விரான்மெண்ட்டும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். நம்ம சுற்றி இருக்க எல்லா பீப்புளும் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்த படிப்பனையே சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. So dear children, keep learning, keep on learning. All the best. Thank you. Thank you, ma'am, and we thank all the heads of various schools for imparting life skills and giving advices and suggestions to our freshers. Thank you all for your presence and your speech. Thank you very much. So, இவ்வளோ நேரம் பிரின்சிபல்ஸ் ஹெச்எம்ஸ் பேசினாங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க. இப்போ இங்கே படிக்கிற ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக, ஏன்னா லிவிங் ரோல் மாடல்ஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ தே ஆர் கோயிங் டு ஷேர் தேர் ஃபீட்பேக். First, I invite R. Kritika, 3rd year. She is a recipient of AICT Leelavati Award and she is a recipient of AICT Pragati Scholarship. She will share her experiences. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து ஆர் கிருத்திகா. நான் 3rd year மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறேன். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவே பேசலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு விஷயம் தெரியும், வானத்தில் வந்து ஃப்ளைட் வந்து போகும் தானே. நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம், கீழேருந்து அதை எட்டி பார்த்துருப்போம். சரி, இந்த ஃப்ளைட்டில் நம்ம எப்பயாவது ஒரு நாள் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்போம். ஆனால் அந்த விஷயம் நானும் பண்ணியிருக்கேன். கீழேருந்து ஒரு நாள் வானத்தை எட்டி பார்த்து யோசிப்பேன், எப்பயாவது இந்த ஃப்ளைட்டில் நான் போயே ஆகணும்னு. ஆனால் என்னோட 18 வயசில் நான் போவேனான்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை. அது கிடச்சிதுன்னா அது நம்ம தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜில் தான். நான் வந்து AICT லீலாவதி அவார்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் லிட்ரஸி, அதில் நானும் ஒரு மெம்பர். இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அன்னைக்கு வந்து மார்ச் 8ஆம் தேதி டெல்லியில் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து என்னை வந்து ஃப்ளைட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்தது ஒன்று சொல்லணும்னா, நம்ம முதலமைச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் தான் பார்த்துருப்போம். எங்கேயாவது அவங்க பக்கத்தில் போய் நின்று நம்ம பார்த்துருக்கோமா? அந்த அனுபவம் கிடைச்சதுன்னா அதுவும் நம்ம காலேஜில் தான். இப்போ ஜூன் மாதம் 3ஆம் தேதி வந்து பேச்சு போட்டி வந்து சிறுபான்மையினர் ஆணையம் வந்து நடத்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2nd ப்ரைஸ் வாங்கினேன். நம்ம முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையிலேருந்து அந்த ப்ரைஸ் வந்து எனக்கு இந்த ஜூன் மாதம் வந்து கிடச்சிது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ படிக்கிறதே நீ டிப்ளமா வந்து 3rd year தான்பா. அதுக்குள்ளே நான் சம்பாதிச்சேன், 1 லட்ச ரூபா சம்பாதிச்சேன். எப்படி நீ சம்பாதிச்சிருப்பேன்னா, பிரகதி ஸ்காலர்ஷிப் AICTலேருந்து தர ஒரு ஸ்காலர்ஷிப் தான் பிரகதி ஸ்காலர்ஷிப். அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 50,000, 3 வருஷத்துக்கு 1,50,000 ரூபா தருவாங்க. நான் வந்து என்னோட 1st year 2nd yearனு 2 வருஷத்துக்கும் சேர்த்து 1 லட்ச ரூபா என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேயும் வாங்கிட்டேன். இது எல்லாமே வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தியாகராஜர் பாலிடெக்னிக் காலேஜ் தான். உங்கள்கிட்ட வந்து நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும். எப்பயுமே ஒரு தோல்வி வந்து நடந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நினைக்க வேணாம். அதை வந்து ஒரு ஃபீட்பேக்காக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வெற்றி தான்.
இந்த புண்ணிய பூமியில் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து ஒரு விதையாயிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல மரமாக வளர்ந்து நிற்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Thank you, Kritika. We now invite Ms. K. Dharanishri, third year EEE. She is an award winner of TNSI 2021. We request her to share her feedback. Thank you, ma'am. நான் வந்து என் பேர் தரணிஸ்ரீ. நான் தேர்ட் இயர் EEEல இப்போ படிச்சுட்ருக்கேன். நான் வந்து டிஎன்எஸ்ஐ அவார்ட் வின்னர், அதுக்கப்புறமேட்டு என்சிசியில் ஹோல் கேம்ப் சீனியராக ஆக்ட் பண்ணியிருக்கேன். 8 காலேஜஸ்க்கு நான் லீட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு டிஎன்எஸ்ஐ அவார்டில் எனக்கு வந்து நான் அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கும் போது எனக்கு 2 விஷயம் மனசில் தோணிகிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் செஞ்சோன்னா அது வந்து நமக்காக நினச்சி செஞ்சோன்னா அது நம்ம சரியாக செய்ய மாட்டோம். அதனால் மற்றவங்களுக்காக நினச்சி செய்யணும். நான் அதே மாதிரி தான் நினச்சி செஞ்சேன். என் டீம் மெம்பர்ஸை பற்றி நான் எப்பயுமே யோசிச்சுட்ருப்பேன். அதனால தான் எங்களால் அதை வின் பண்ண முடிஞ்சுது. செகண்ட் திங் என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறோன்னா அது எப்பயுமே ஈடுபாடோடு பண்ணணும். சும்மா கலந்துக்கிட்டோமா அப்படின்னு பண்ணக்கூடாது. அங்கே போனோடனே கான்சன்ட்ரேட்டடாக பண்ணோம். அதனால தான் நாங்கள் வின் பண்ணோம். மேட்டு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு நான் என் காலேஜை தேங்க் பண்ணிக்கிறேன். மீன் நீங்களும் இந்த மாதிரி காலேஜஸ்க்கு நீங்கள் போகிற இடத்துக்கு பெருமையை சேர்த்து தரணும் அப்படின்னு நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. Yes, that was great, Dharanishri. Now we have S. Vishal of third year production engineering. இவர் வந்து IIT Madras நடத்தின Idea Spark competitionல he has been the winner. We invite him. Hi everyone. Hope எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்களா? ஏன்பா 4 பேர் சொல்றீங்க சத்தமா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் வந்து விஷால். நான் வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வந்து படிக்கிறேன். நான் வந்து இங்கே இருந்த 3 இயர்ஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கற்றுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபர்ஸ்ட் திங் விச் மேட் மீ டு கேம் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IITM மெட்ராஸ், அதாவது ஐடியாஸ் பார்க்குன்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இதில் என்கிட்ட என்னென்ன என்டர்பிரினர் ஸ்கில் இருக்குது, என்னோட இனோவேஷன் எப்படி இருக்குது, அதை எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ற எல்லா ஸ்கில் செட்டும் வந்து இந்த காலேஜில் கிடச்சிச்சு. ஐடியாஸ் பார்க் ஈவெண்ட்டில் வந்து 50,000 வின் பண்ணேன். அப்புறம் வந்து டிஎன்எஸ்ஐக்கு செலக்ட் ஆனேன், ஆனால் வந்து வின் பண்ணல. ஆனால் அதை வந்து என் தோல்வியாக நான் வந்து ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட ஃபால்ட் என்ன அப்படின்றத பார்த்தேன். என்டர்பிரினர் அப்படின்னா ஒரு பர்சன் ஒரு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணி பெருசாக கொண்டு வரணும். அவங்க தான் வந்து என்டர்பிரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், உங்கள் ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ற எல்லாமே எங்கள் ஸ்டாஃப்ஸ், எங்கள் மென்டர், எங்கள் சார், எங்கள் ஹெச்ஓடி சார் தான் எங்களுக்கு மென்டர். அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லா கைடும் பண்ணாப்ல. த திங் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை சப்போர்ட் நம்ம காலேஜ்லேருந்து கிடைக்குது. 10ல் ஒருத்தனா இருக்கிறதோட 10ல் முதல்வனா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னை 10ல் வந்து முதல்வனா இருக்க வச்சிச்சு நம்ம காலேஜ் அப்படின்றது தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கா, சின்ன இனோவேஷன் இருக்கா, அதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்னு தெரியலையா, சீட் மணி ஸ்கீம் மூலயமா வந்து நம்ம காலேஜ்லேருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லை அப்படியா உங்களுக்கு என்னென்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐடியா இல்லை, ஆனால் என்டர்பிரினராக ஆகணும் அப்படின்ற ஒரு வில் பவர் இருக்கா அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தாராளமாக இருக்குது. பிகாஸ் there are many opportunities. It is up to you of grabbing it and using it. So you use it well, wisely, and thank you. Thank you, students. Now I would like to invite Ms. K. Shanti, HOS Physics, to propose a vote of thanks. Good afternoon to everyone. The best and beautiful things in the world cannot be seen or even touched. They must be felt by heart. Thank you is one such prayer among them. I consider it a great privilege to propose a vote of thanks to all the dignitaries who have witnessed it as a memorable and successful event. Today my words are not enough to express the gratitude. On behalf of our college, I would like to thank our chief guest, Mr. A. Murali, Vice President, Toyota Suso India Private Limited, who graced us this occasion through thought-provoking address. I thank our respected Chairman Sir and Madam Chairman who graced us with their presence and guidance. And thank you, Madam, for your presence here. I extend my sincere thanks to our Vice Chairman, Sir, for his presence and motivational speech.
on this auspicious occasion. We have been fortunate enough to be backed by our beloved principal, Dr. V. Karthikeyan. He has given a constant support and gave a lot of encouragement. Thank you, sir. My heartfelt thanks to all the headmasters and headmistresses who came here to shower their blessings to the new entrants. And also I thank all the heads of departments, heads of sections, faculty members, class counselors, non-teaching faculty members for their enormous cooperation in the organization of this event. I thank all the parents for their presence today. Your encouragement always helps us to carry out important things like this. I thank all the volunteers who has helped to make this program a grand success. Last but not least, I thank all the students for their patience and showing their interest in the program. I once again thank everyone for making this program successful one. Thank you. Thank you, ma'am. Dear students, next நீங்க most awaited event, cultural events இருக்கு. So you have to maintain your patience and decorum கண்டிப்பா maintain பண்ணணும். But at the same time you can enjoy. Okay வா? Well, any event like this is important without a cultural twist. Hence, it is time for your cultures to evoke the blessing of our mind and prepare the stage by offering prayer in the form of praise. I would like to call Rohita Bala, Master of Mechanical, to perform a marathon. Dear parents and students, after the cultural, lunch is arranged for you. You can take it. Thank you so much. Thiagarajar Polytechnic College was प्रणवालय पाहि परिपालय परमेशी कमलालय श्रीदेवी कुरिपिंचवे करुणाम्बुरासी धीं तारा धीं धीं तारा जतुलतो నా పైన నీ చూ
विनोदिनी भुवन पालिनी वे अनाथ रक्षण नीति काटे मुरविनी चेरवटे Thank you, Monisha, for your wonderful performance. Next, we have our dazzling girls to perform a fusion. Three, two.
Thank you, girls. It was really wonderful. Now, the heartbeats have gone up and everyone is eager to sink into the depth of music, song, light and joy. Well, you go. Let's invite the Rainbow of Culture dance by Black Squad Twin. 3, 2, 1. Here we go. ஆரம்பிக்கலாமா? சக்கு சக்கு வாட்டி குச்சி சட்டு நட்டா பத்தி கிச்சி ஒயிலே ஒயிலே சிக்கு சிக்கு சிக்கி கிச்சி சின்ன பொண்ணு சொக்கி கிச்சி மயிலே மயிலே அரும்பு மீசை முறுக்காதே குறும்பு பார்வை பார்க்காதே Super Mama, ready? Ready? 1, 2, 3. ரொம்ப மூச்சு வாங்குது, கொஞ்சம் மெலோடியா போலாம்ப்பா. Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கலுக்கு போனோம். நீ ஏறி யார் ரகத்துல அது நம்ம காலம் ஆத்துக்கலாம். Alla party, vayasate, atanda tatadada. Urasete, kayyal kote, tatani kotega. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கா ஒரு சாங் போயிட்டு இருக்குல்ல, அதை வைப் பண்ணலாமா? அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. ஓடுற பாட்ட முன்னெல்லாம் ரோஸ் கொடுத்தா தூக்கி போட்டு போயிடுவாங்க, இப்போ ரோஸ் கொடுத்தா டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா? அப்படியா? எப்படிடா? தோ இப்படிதான். கோயிம்பா ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்ண போறேன்? ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு பாட்டு. On ugly. Hope you all have enjoyed with a mesmerizing performance. Here comes Monish Bharati, third year of Textile Department, to make our heart beat high with his drums.
பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ, நீங்கும் முதல் மலரும் நீ. நான் வாழ்ந்த முதல் அறை நீ, நான் வரைந்த முதல் படம் நீ, நீ விரும்பிய முதல் பெண் நீ. சினுங்கிய போது சிரிக்க வைத்தாய், சிறகுகள் வளைத்து பறக்க வைத்தாய், சிகரங்கள் ஏற சொல்லிக் கொடுத்தாய், ஆவலோடுதான். தாய் போல் அரவணைத்து நல்லொழுக்கமும் பண்பும் தந்தாய், தாய் போல் அரவணைத்து நல்லொழுக்கமும் பண்பும் தந்தாய். எங்கள் கல்லூரி இது எங்கள் கல்லூரி, எங்கள் கல்லூரி இது எங்கள் கல்லூரி. புண்ணிய பூமி தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி, இது எங்கள் கல்லூரி. புண்ணிய பூமி தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி, இது எங்கள் கல்லூரி. எங்கள் கல்லூரி இது எங்கள் கல்லூரி, எங்கள் கல்லூரி இது எங்கள் கல்லூரி. 60 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் இளமையாய் திகழ்ந்திடும், இதிலும் புதுமையாய் விளங்கிடும் இது புண்ணிய பூமியே. முதன்மை
Thank you for your fabulous performance, Monish Bharati. Scavenging with nuts and bolts to architecting the machines, being the finest of novelty and repurposing the universe. They never give up their ambitions and spirits. We have the lights of mechanical department. Here, let's welcome our Royal Mech team. Thank you all parents and students for your wonderful cooperation for the program. நீ சொல்ல ஆரம்பிச்சிருங்க. Thank you சொல்லி முடிங்க வந்துடுவார். சொல்லிட்டு சார் அவர் வெயிட் பண்ணி சரி. Dear parents, கொஞ்சம் கவனிங்க. Students, lunch is arranged. இந்த பில்டிங் பக்கத்துலேயே லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிட்டு போங்க. இந்த ஃபோட்டோ செஷன் மேலே இருக்கு.